அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாகை பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் உதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய ஒரு இயற்கையான இன்னொரு நாளே சுடி கொடுத்த சுடற்குடி ஆன ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவினோட அனுபவம் இடத்திலே நடந்தேறி வருகிறது. 30 பாசுரங்கள் கொண்ட இந்த திருப்பாவையில அநேகமா எம்பெருமானை அடையக்கூடிய கட்டத்திலே வந்துவிட்டாள். ஒரு நாள் வரக்கூடிய காலத்து இன்னும் 23 நாள் இருக்கு, 28 நாள் இருக்குன்னு நினைச்சுன்னு வந்துட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா எல்லாம் திரும்பி போய் இன்னும் 2 நாள்ல இந்த திருப்பாவை அனுபவமே முடியக்கூடிய தலை கட்டக்கூடிய ஒரு பேற்றை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த எம்பெருமான். எம்பெருமானை அடைவதே முக்கியமான கருத்தாக பல பேரை அழைத்துக் கொண்டு செல்கிறாள் ஆண்டாள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டாள் அந்த பாகவதர்கள் எல்லாம் திருப்பள்ளி உணர்த்தினாள். அந்த கோபனை பிராட்டியை, நப்பின்ன பிராட்டியை, பலராமன் போன்றவர்கள் எல்லாம் எழுப்பினாள் பார்க்கிறோம். அதுக்கு மேல எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தை வேண்டுகிறாள். அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன், எங்கள் மேல் சாபம் இழிந்துகிறோம் என்பாவாய் சொல்ல, எங்கள் சாபத்தை தீர்க்க வேணும், அதுக்கு உன்னுடைய திருக்கண் நோக்கு வேணும்னு தெரிவிக்கிறார். மேலே எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெற்ற பிறகு அதுக்கு மேலே கோபுடைய சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து நம்முடைய இதெல்லாம் கேட்க வேணும்னு, அவனுடைய நடையழகை காண வேணும், சிம்மாசனத்திலே வீத்திருக்கக்கூடிய அழகை காண வேணும் என்றெல்லாம் ஒரு பிரார்த்தனை வைத்தால் அதையும் எம்பெருமான் நிறைவேற்றினான்னு பார்ப்போம். அதுக்கு மேல எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பாட ஆரம்பித்தால் ஒரு அப்பதானங்களா தெரிவித்து அந்நிய உலக வளர்ந்தா எடிமூத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தின்னு மங்களாசாசனம் பல அப்பதானங்களை எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் தெரிவித்து அதற்கு அனுகுணமாக போத்தி போத்தின்னு பல்லாண்டு பாடினான்னு பார்ப்போம். என்னென்னும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம், உன்னை ஏற்றுவதற்கே எங்களுக்கு உன்னுடைய சேவகத்தையும் இதையும் பாடுவதாக நாங்கள் இருக்கிறோம்னு பாடினால் பார்த்தோம். மேலே எம்பெருமானுடைய அவதார பெருமையை தெரிவிக்கக்கூடியதாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரும் என்று சொல்லும்படியா எம்பெருமானுடைய அவதார பெருமையும் தெரிவித்தாள். இப்படியே வரிசையா ஒரு இதுவா தெரிவிக்கும் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் கேட்டாள். அந்த உபகரணங்களுக்கு மேல நாங்கள் அடைய வேண்டிய சன்மானங்கள் என்ன என்று தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்ற பாசுரத்துல நேற்றுக்கு சில விஷயங்களை பாதி விஷயங்களை பார்த்து நிறுத்தி இருந்தோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லக்கூடிய காலத்திலே கூடமாட்டேன் என்று இருப்பவர்களை எல்லாம் வெல்லக்கூடியவனாய் ஜெயிக்கக்கூடிய குணங்கள் பொருந்தியவனாய் இருக்கிறவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, கூடுவேன் என்று இருப்பவர்களுக்கு திறத்திலே அவன் தோற்கக்கூடியவனாய் இருக்கிறான் மற்றொரு அர்த்தத்தை காட்டுகிறார்கள். அப்படி கூட ஒண்ணு உண்டா, எவருமான் தோற்பனா அப்படின்னு கேட்டால் அவன் பண்ணிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அடியவர்கள் திறத்திலே அந்த ஆசிரியத்த பாரதந்திரனாய் அவன் தோத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். ராமாவதாரத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால் சுக்ரீவன் தரத்திலே அக்னி சாட்சியமாக நட்டு கொண்டான். என்ன பண்ணான், அவன் இடத்துல ரொம்ப பரவசப்பட்டு அவன் வாலியை வதம் செய்தான்னு பார்க்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே பாண்டவர்கள் பட்சபாதியாய் இருந்து ஒரு குருக்ஷேத்திர யுத்தம் நடத்தக்கூடிய காலத்திலே ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதத்தை எடுத்தான். பல பொய்களை சொன்னான். அப்படியெல்லாம் எதுக்காக பண்ணான்?
அந்த கௌரவர்களுடைய மனைவர்களுடைய அந்த திருமங்கள் எல்லாம் அழுந்து விழும்படியாக ஒரு குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தினான்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விஷயங்களை எதுக்காக பண்ணான்னா, ஆசிரித பரதந்திரனா இருக்கக்கூடியவன், கூடுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தரத்திலே அவன் தோற்கக்கூடியவனாய் இருக்கிறான். கூடேன் என்று இருக்கக்கூடியவர்கள் தரத்திலே அவன் அவர்களை ஜெயிக்கக்கூடியவனாய் இருக்கிறான்னு பார்த்தோம். இப்ப கூட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே விரோதிகளா எமர்மான் திறத்திலே விரோதத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களை எல்லாம் தன்னுடைய சௌரிய வீரிய பராக்கிரமத்தாலே ஆட்கொள்கிறான் எம்பெருமான்னு பார்த்தோம். மற்றொரு எம்பெருமான் திறத்திலே நட்பும் இல்லாத துவேஷமும் இல்லாதவர்கள் உதாசீனர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தன்னுடைய அழகாலே அவர்களை தன்னக்க ஆக்கி கொண்டான் எம்பெருமான்னு பார்த்தோம். நைச்சான சந்தானத்தாலே கூடாத இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள், அப்படிப்பட்ட ஆழ்வார்களை தன்னுடைய சீலகுணத்தாலே ஆட்கொண்டான்னு பார்த்தோம். பிரணயரோஷம் எடுத்து சில ஆழ்வார்கள் உன்னோடு கூட மாட்டேன், ஆழ்வார்கள் தன்னிலையை மறந்து பெண்நிலையை எய்தி பிரணயரோஷத்தாலே அந்த ஊழல்ற தன்மையினாலே எம்பெருமானுடைய கூட மாட்டேன் இருந்தார்கள். அவர்களே எம்பெருமான் ஆட்கொள்கிறான் தன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தாலேன்னு பார்க்கிறோம். இப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே கூடமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் அவர்களெல்லாம் ஜெயிக்கிறான் பார்க்கிறோம். உன்னோடே கூடுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் திறத்திலே அவன் தோற்பவனாய் இருக்கிறான் பார்க்கிறோம். இப்ப கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு தெரிவிக்கிறார்கள். கோவிந்த நாமத்தான் இங்க எழுதிட்டாங்க. நாராயண நாமம் அவனுக்கு பரத்வத்தை சொல்லக்கூடிய நாமங்களை எல்லாம் ஒழித்தார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு. கோவிந்தன்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு காமிந்ததி தி கோவிந்தா, அந்த மாடுகளை மேய்ப்பவன் ஒரு அர்த்தம் காண்கிறார்கள். கோவிந்தா உன்னை பாடிப்பறை கொண்டு, உன்னை நாங்கள்லாம் பாடிப்பறை கொன்றோம். அப்ப சொல்லக்கூடிய காலத்திலே பாடுதல் பறை வேண்டுதல் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் அந்த இடத்துல காட்டப்படுகிறது. ஆச்சாரியர்கள் ரொம்ப கவனமா தெரிவிக்கிறார்கள். அப்ப பாடிப்பறை கொண்டுன்னா அந்த பாடுதல் அவர்களுக்கு உபாயமா, அந்த பறை என்ற பயனை பெறுவதற்காக அந்த உபாயமாக அந்த பாடுதலை வைத்திருக்கிறார்களான்னா இல்லை இல்லை, பாடுதலே இவர்களுக்கு பயனா இருக்கிறது. பறைன்னு சொல்லக்கூடியது அந்த லோகத்தார் அவர்களை நோன்பிலே இழிய சொன்னவர்களாக அந்த கோபாலர்களுக்கு அது பயனாக இருக்கிறது. இவர்களுக்கு எவருமானை அடைவதுதான் அந்த பறை, இவர்களுக்கு வேண்டிய பறையை சித்தம் சிறுகாலையிலே தெரிவிக்கப் போகிறார்கள் தெரிவிக்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு. நாங்கள் பாடினோம் எப்படின்னா, நெடுநாள் உன்னை பிரிந்திருந்தோம், பாடாது இருந்தோம். இப்ப உன்னை உன்னோட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த விசேஷ துக்கமெல்லாம் மறக்கும்படியாக உன்னை பாடினோம், எங்களுடைய வசனம் எல்லாம் தீரும்படியாக பாடினோம், எங்கள் நாப்படைத்த பிரயோஜனம் என்னும் அது நேரும்படியாக நாங்கள் பாடினோம் சொல்லுவோம். உன் தன்னை பாடிப்பறை கொண்டு. ஏற்கனவே எவ்வளவு பாடி இருந்திருக்கோம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கேசவனை பாட முகில் பண்ணன் பேர் பாடி, பல பாடல்கள் இவர்கள் பாடினார். அதே போல இந்த இடத்தையும் பாடுகிறார்கள் உந்தன்னை பாடி. அப்ப இவர்களுக்கு என்ன இதுன்னா, இவனை பாடுகையே அவர்களுக்கு தாரகமா இருக்கக்கூடியது. உன்னை பாடின்னு சொல்லிருக்கலாம், முந்தன்னை பாடின்னு சொல்லணுமான்னு கேட்டாங்க. உன்னை பாடின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் உந்தன்னை பாடின்னு சொல்றதுக்கு என்னன்னா, வாஸ்தவமா எம்பெருமான் இவர்கள் சேர்ந்தார்கள்னு அவன் தான் பாடியிருக்கணும். இவர்களை குறித்து அவன் பாட்டு பாட வேண்டியிருக்க, சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியிருக்க, இவர்கள் சங்கீர்த்தனம் பண்ணார்கள். அதனால உன்னுடைய பணியை எங்கள் தலையில ஏறிட்டு கொண்டோம், எங்கள் தலையில ஏறிட்டு கொண்டோம். உந்தன்னை பாடி பறை கொண்டு. பறைன்றது இந்த இடத்துல இவர்கள் கேட்ட அந்த உபகரணங்கள், இந்த லோகத்தாருக்காக அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நோன்புக்கு அனுகுணமாக கேட்ட உபகரணங்கள் இந்த இடத்தில் தெரிவிக்கிறார்கள். உந்தன்னை பாடி பறை கொண்டு. கிழக்கடலை சால பெரும்பறைய பல்லாண்டு இசைப்பாறை கோல விளக்கே கொடிய விதானமே, அப்படிப்பட்ட உபகரணங்களையும் இவ்விடத்தை சொன்ன மாதிரி நாடு புகழும் பரிசினால் நன்னாக. நாடு புகழும் பரிசுன்னு தெரிவிக்கிறார்கள். நாடு புகழும் பரிசு என்ன அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு வரக்கூடிய அடையக்கூடிய பரிசு எப்படி இருக்குன்னா, நாட்டில் இருக்கவர்கள் எல்லாம் புகழும்படியா இருக்கணும். அதென்ன இவர்கள் அப்படின்னா ஒரு ஜாதி லாப பூஜைகளாம் அபேட்சிக்கிறார்களா, தங்களுக்கு இந்த பரிசு கொடுத்தா ஒரு பெருமை ஏற்படும்னு நினைக்கிறாங்களா, அதனால ஏதாவது ஒரு லாபம் ஏற்படும்னு நினைக்கிறாங்களா, இல்ல பிறர்லாம் ரொம்ப மதிக்கணும்னு நினைக்கிறார்கள்னா அப்படிப்பட்ட எண்ணம் இவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இவர்கள் விரும்பக்கூடியது ஒரே ஒரு விஷயம், எம்பெருமான் ஒருவன் தான், அவனுடைய கைங்கரியம் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவர்கள் அதையெல்லாம் விரும்பவில்லைன்னு பார்க்கிறோம்.
ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் கொடுக்கக்கூடிய பரிசா, நாடு புகழும் பரிசு அப்படின்னா எப்படி இருக்கு? எம்பெருமான் கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? அது நாடும் நகரும் அடங்கிய உலகம் புகழும்படியா இருக்கக்கூடிய பரிசு. அப்படிப்பட்ட புகழ்ச்சியை இவர்கள் விரும்புகிறார்கள் தெரிவிக்கிறார்கள். நாட்டாரும் புகழ்ந்து வாய்ப்படைத்த பயனை வந்து நாடு புகழும் பரிசுன்னா இவர்கள் வந்து எம்பெருமானிடத்தை பரிசு பெறுகிறார்கள். அப்போ நாட்டார் இதை பார்த்து என்ன பண்றார்கள்? அவர்களும் புகழ்கிறார்கள். பெண்கள் தான் இப்படி ஒரு நோன்பு நோத்து கண்ணன பெருமான இடத்துல போய் ஒரு வரையை பெற்றார்களே, அவர்களும் தங்கள் நாப்படைத்த பயனுக்காக இவர்களை புகழ்கிறார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு ஜீவனம் இருக்கு. அது மட்டும் வந்து ஒரு சாதாரண ஒரு கேவலமா யாரோ ஒருத்தர் தாழ்ந்த ஒரு இடத்துல போய் ஒரு பரிசை பெற்றோம், ஒரு வரையை பெற்றார்கள். ஆனால் அதை ரொம்ப பெருசா வந்து பிரஸ்தாவம் பண்ணி அதை விண்ணப்பம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அதை உலகமும் நிகழும்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவர்கள் யாரிடத்துல போய் பரிசு பெறுகிறார்கள், பறையை பெறுகிறாங்கன்னா சர்வ சமாஷனம் அனைவரும் போய் வந்து இறைஞ்சும்படியான திருவடிகளை உடையவாக்கூடிய எம்பெருமான் தரத்திலே போய் இது பண்றார்கள். அதனால் இது உலகமெல்லாம் புகழ்ந்து நாடு புகழும் பரிசு தெரிவிக்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய காலத்திலே ராமனுக்கு நிறைய பரிசல்கள் வருகிறது. பல பேர் தேவர்கள்லாம் கொண்டு வந்து பரிசல்கள்லாம் கொடுக்கிறார்கள். ராமனும் பல பேருக்கு பரிசல்கள்லாம் கொடுக்கிறாங்க. அங்கதாதிகள் இருக்கிறோம், சுக்ரீவன் போன்றவர்கள்லாம் பல பரிசுகள் கொடுத்து அனுப்புறான்னு பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே இந்திரன் ஒரு ரத்ன மாலையை கொண்டு வந்து கொடுக்கிறான் ராமனுக்கு. அந்த ரத்ன மாலையை கொடுக்கக்கூடிய காலத்திலே அதை வந்து என்ன பண்றான், ராமன் வந்து சீதா பிராட்டி எடுத்து கொடுக்குறான். சீதா பிராட்டி அதை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சீதா இந்த மாலை யாருக்கா கொடுக்கலாமான்னு கேட்கிறவன் கண்ணாலேயே விண்ணப்பம் பண்ணுவதை போல இருக்குது. ராமன் கண்ணாலேயே பார்க்கிறான். அதையும் பார்த்துட்டு ஆமோதனம் பண்றான். நீ யாருக்கா கொடுக்கறதுன்னா கூட, யாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல அதிகாரியா பார்த்து கூட அப்படின்னு அவன் கண்ணாலேயே ஆமோதிக்கிறான். உடனே பண்றான், அவனுடைய கண் சீதா பிராட்டியோட திருக்கண் நோக்கமானது அங்க அனுமான் உட்கார்ந்துருக்கான். அவன் திறத்திலே போகுது. அனுமானத்தான் கொடுக்குறேன், அனுமானத்தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாலையை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ராமன் கண்களாலே அதை ஆமோதிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரத்ன மாலையை அந்த அனுமானுக்கு கொடுக்கிறார்கள் காட்டக்கூடியது. எப்படிப்பட்ட பரிசா இருக்குது? அனுமானுக்கு பரிசு அளித்தது. அதான் நாடு புகழ் நின்ற பரிசு காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலே தெரிவிக்கிறார்கள், சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. நாடு புகழ் பரிசு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதற்பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு வந்து பல விஷயங்கள் இந்த இடத்துல காட்டுகிறாங்க. சூடகம்னு சொல்லக்கூடியது கையில அணிந்துக்கூடிய ஒரு வளைய போல இருக்கக்கூடிய ஒரு பூஷணம். தோல் வளையனா புஜபூஷணம், தோல்ல அணிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. தோடு செவிப்பூன்னு சொல்லக்கூடியது காதிலே அணிந்து கொள்ளக்கூடியது. பாடகம்னு சொல்லக்கூடியது பாத கடகம், காலில் அணிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுறாங்க. சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற பல்கலனும் யாமணிவோம் தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டக்கூடியதா இருக்குன்னா, சுவாபதேசத்தாலே காட்டக்கூடியது என்ன, உள்ளுரை பொருளாலே எல்லாம் முக்தர்கள், முக்தாத்மாக்களுக்கு வந்து பரவத்துக்கு போகக்கூடிய முக்தாத்மாக்கள் அடையக்கூடிய சன்மானங்களா இதெல்லாம் காட்டப்பெறுகிறது. இங்கிருந்து ஒரு ஜீவனானவன் இங்கிருந்து விடுபட்டு முக்த ஜீவனானவன் போய் பரவபதத்தை போய் ஸ்ரீவைகுண்டத்தை போய் அடைகிறான். அப்படி அடையக்கூடிய காலத்திலே 500 அப்சர ஸ்திரீகளானவர் பலவிதமான வந்து மரியாதைகள் செய்வதற்காக வருகிறார்கள். 100 அப்சர ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, முக்தர்களை எதிர்கொள்ளக்கூடிய காலத்திலே புஷ்ப மாலைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, 100 பேர்கள் அஞ்சனம்னு சொல்லக்கூடிய வந்து அந்த மைய பல வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வரார்கள். அதுக்கு மேல நல்ல வாசனை பொடிகள் எல்லாம் கொண்டு வரார்கள் 100 பேர். ஒரு 100 பேர் நல்ல திவ்ய பீதாம்பரங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். சில பேர் நல்ல பூஷணங்கள் ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லாம் இது பண்றாங்க. அதுக்கு பேர் பிரம்மாலங்காரம். எம்பெருமானுக்கு ஆக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் அவர்கள் விட போகிறார்கள். அவருக்கு பிரம்மாலங்காரம் பண்ணுகிறார்கள். அப்படி கூட இங்க இடத்துல அந்த பிரம்மாலங்காரம் முக்த ஜீவன் அந்த பரமபதத்தை அடைந்த காலத்தில் எப்படிப்பட்ட அலங்காரங்களை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட அலங்காரங்கள் இவ்விடத்திலே இவர்களுக்கு செய்யப்படுகிறது. அதேதான் இவர்களும் விரும்புகிறார்கள். ஏன்னா இவர்கள் ஆசைப்படக்கூடியது என்ன, எம்பெருமானுக்கு எப்பொழுதும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும். சதா சர்வ காலம் எப்பொழுதும் எந்த காலத்திலையும் எந்த தேசத்திலையும் சர்வ அவஸ்தைகளையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதே இவர்களுக்கு கர்த்தவியமா இருக்கிறதுனால அப்போ அப்படிப்பட்ட கைங்கரியம் எங்க நடக்கும், பரவபதம் தான் நடக்கும். அதனால அந்த முக்தாத்மாக்களுக்கு அந்த முக்த ஜீவனுக்கு என்னென்ன விதமான பேறுகள் கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட பேறுகளே இவர்களும் விரும்புகிறார்கள் காட்டக்கூடியது. சூடகமே தோல்வலையே தோடு செவிப்பூவே. சூடகம் சொல்லக்கூடிய கையில அணைக்கூடிய பூஷணம் சொல்லு, கைக்கு இடக்கூடிய ஆவரணம். வெள்ளி வளைத்தை பத்த பெத்த தாயரை தகன்.
இந்த கையை எம்பெருமான் பிடிச்சி அந்த கையில வலையில போடுறாங்க. ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த ஆபரணங்கள்லாம் நாங்க அணிவோம்னு சொல்றோம். அணிவோம்னு சொன்னா அந்த இடத்துல தாங்களே அணிந்து கொள்கிறார்கள் அர்த்தம். எம்பெருமானும் பிராட்டியமா சேர்ந்து அந்த ஆபரணங்களை அணிவிக்க வேணும். ஆடை உடுப்போம் சொல்றாங்க. அந்த ஆடைகளை தாங்களே உடுத்துவார்கள். அந்த எம்பெருமானும் பிராட்டியமாக சேர்ந்து அவர்களுக்கு அந்த ஆடையை உடுத்த வேணும்னு சொல்லக்கூடியதாக. அப்ப அவர் கையை பிடிச்சி ஒரு வலையை போடுறாங்க. அந்த வலையை என்ன பண்றதுன்னா அவர்களை அனன்யார்களை ஆக்குகிறது. எம்பெருமானை ஒழிந்த இதர விஷயத்துக்கு எதிரையும் பிரவர்த்திக்காமல் பிரவேசிக்காமல் இருக்கக்கூடியதாய் எம்பெருமானுக்கே ஆட்பட்டவர்களாய் ஆக்குகிறது அந்த ஆபரணங்கள். தோல் வலையை தெரிவிக்கிறார்கள். தோல் வலையை கையை பிடிச்சி ஒரு ஆபரணத்தை போட்டுட்டான் எம்பெருமான். உடனே என்ன பண்றான், தோளுக்கு ஆபரணம் கையை பிடிச்ச உடனே தோளுக்கு ஒரு ஆபரணம் சாத்தணும்னு பார்க்கணும். எப்படிப்பட்ட தோல்? சுந்தர தோளுடையான் ஆசைப்படும் தோளாய் இருக்கிறது அந்த ஆயர் சிறுமிகளோட தோல். வேயிரும் தடந்தோள் வேய்மரு தோழினை மெல்லியற்கான்னு சொல்றது. அப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்துல விஸ்லேஷ தசையிலே அந்த அவர்களுடைய தோள்களானது எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே மெல்லிதாக இருக்கும். அப்போ என்ன இருக்கு, அந்த தோல் வலையை போட்டா அந்த தோல் வலையில வலையை நீக்காது அப்படியே கழட்டு கொடுத்துரும். ஆனால் இப்பதான் சம்ஸ்லேஷன் ஏற்பட்டதே கண்ணன் பெருமானோட. அதனால எப்படி இருக்குன்னா, அந்த தோல் வலைன்னு சொல்லக்கூடியது அந்த பாந்தமா அந்த இடத்துல அந்த தோல்ல போய் பொருந்தி இருக்கக்கூடியதா இருக்கிறது. தோடையன்னு தெரிவிக்கிறார்கள். தோடைன்னு சொல்லக்கூடியது காதலை அணியக்கூடிய இந்த கடுக்கன் இது போல. அப்போ அப்படி இருக்கிறது. அது எப்படி இருக்கு, அவர்கள் முன்பே தோடிட்டு இருந்தார்கள். என்ன பண்றாங்க, எப்போ எம்பெருமானது இதுக்காக இந்த நோன்பு முடிஞ்சு அந்த இதுவாக இருப்பது அந்த பிரம்மாலங்காரம் கிரமத்துல தானே. அப்போ எம்பெருமான் அணிவிக்கிறான் அந்த தோட்டை, அதை அணிந்து கொள்கிறார்கள். செவிப்பூவேன்னு தெரிவிக்கிறார்கள். செவிப்பூவேன்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, அதுக்கு மேல சின்ன ஆபரணம் தெரிவிக்கிறார்கள், மற்ற விஷயமும் தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் இவர்கள் இந்த பிரம்மாலங்காரம் பண்ணி வரக்கூடிய சேத்தனரை அப்படியே அணைத்துக் கொள்கிறார். அப்படியே அணைத்துக் கொள்ளக்கூடிய கலை அப்படியே அதுல ஒரு சுகந்த மரம் அப்படி நுகரத்தக்கதாய் கர்ண புஷ்பம்னு தெரிவிக்கிறார். பாடகமேன்னு தெரிவிக்கிறார். பாடகமேன்னு என்ன, எல்லாம் மேல கைவடை தோல்வடை எல்லாம் புஜபூஷணங்கள் எல்லாம் போட்டாச்சு, காதல பூஷணங்கள்லாம் போட்டாச்சு. அதுக்கு மேல திருவடிகள்ல போகக்கூடிய அந்த இது சிறுமிகளுக்கெல்லாம் மாயரிசிருக்கலாம் பாத கடகம்னு சொல்லக்கூடியது அது தெரிவிக்கணும். எம்பெருமான் கீழே இருந்து விழித்து பிடித்து அந்த திருவடிக்கு ஆபரணங்கள் இடிக்கிறான்னு சொல்றது. இப்போ காட்டக்கூடியதுன்னா சுடகம்னு சொல்லக்கூடியது கையை பிடிச்சு ஒரு பூஷணத்தை போடுறான். பாடகம்னு சொல்லக்கூடியது பாத கடகம், அந்த கால்களிலே போய் ஒரு ஆபரணத்தை எம்பெருமான் கூட்டி பிடிக்கிறான்னு காட்டக்கூடியது. அப்போ எப்படி இருக்கு, ஆண்டாளே பாடணும் தன்னுடைய இது நாச்சாரத்துல பாட கொடுக்காதுல, கைத்தளம் பத்த கனாக்கண்டியன் தோழி நான் பாடணும். அப்போ ஆண்டாளுக்கு ஒரு சொப்பனம் ஏற்படுறது. சொப்பனத்துல எம்பெருமானுடைய விவாகம் ஆகுறது போல ஒரு இது பண்றது. அந்த கல்யாணத்துல நடக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் சொல்லிட்டே வராங்க. அப்படி சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமானின் கைத்தளம் பத்த கனாக்கண்டியன் தோழி நான் தெரிவிக்கிறார். அப்ப கையையும் பத்துகிறான்னு பார்க்கிறோம். அதுக்கு மேல என்ன சொல்றாரு, செம்மையுடைய திருக்கையால் தாழ்பத்தி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான். அப்ப அந்த வெட்டி போடக்கூடிய காலத்திலே அந்த சப்தபதி நடந்து அந்த வெட்டியை காலில் போடுறான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன பண்றான் எம்பெருமான் திருத்தாள் பத்தி அவளுக்கு வெட்டியை போடுகிறான்னு பார்க்கிறோம். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, கையையும் பிடிக்கிறான் எம்பெருமான், காலையும் பிடிக்கிறான் எம்பெருமான், வாசியரை பிடிக்கிறான். எதுக்கும் வித்தியாசம். கையை பிடிச்சது போலே காலையும் நினைக்கிறான், காலை பிடிச்சது போலே கையையும் நினைக்கிறான். அவர் வாசியரை பிடிக்கிறான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அவனுக்கு. கையை பிடிக்கிறோமேன்னு ஒரு பெருமையும் இல்லை, காலை பிடிக்கிறோமேன்னு எந்த விதமான இதுவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம பிடிக்கிறான். ஏன்னா அது உகந்த விஷயமாய் அவனுக்கு இருக்கிறதுன்னு காட்டுகிறார். எதனால கேட்டால் பிரணயத்துவத்தாலே பிடிக்கிறான். ஏன்னா இவர்கள் திறத்தில் இருக்கக்கூடிய அன்பானது என்ன பண்றது, அவன் எம்பெருமான் சர்வ பராத்பரன்னு இருந்தால் கூட அவனுக்கு எப்படி இருக்குன்னா அதை பிடிக்கக்கூடியது அவனுக்கு ரொம்ப அந்த பிரணயத்துவம் அவனுக்கு ஆசையோட காதலோட செய்யக்கூடியதா இருக்கிறது. சூடகமே தோல்வலையே தோழே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கணும். இது ஒரு அஞ்சு பூஷணங்களை சொன்னாலே தவிர எம்பெருமான் எடுத்து அவ்வளவுதான் இருக்கான. பலவே ஆபரணம் பேரும் பலவே என்று சொல்ல முடியாது. நிறைய ஆபரணத்தை உடையவா இருக்குது. ஆனால் என்ன பண்றார், பற்பல ஆபரணங்கள், இது சொல்லாத ஆபரணங்கள் பல ஆபரணங்கள் இருக்கு. அதெல்லாம் எம்பெருமான் அவர்களுக்கு சூட்டி விடுகிறான். எதனால என்ன, கரை புரண்ட காதலாலே அவர்களுக்கு சூட்டி விடுகிறான். எவ்வளவு ஆபரணங்கள் அவருக்கு அணிவித்தாலும் என்ன இருக்குன்னா எம்பெருமானுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டலாமோன்னு திருப்தி அடையாத தன்மை உடையவனாக இருக்கிறாங்க. அபரிமிதமான திவ்ய பூஷணான்னு இவர் பாடுற மாதிரி அப்படி சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இது எதுக்காக இப்படிப்பட்ட பூஷணங்கள்லாம் இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன அழகு தேவையா, அழகா இருக்கணும்னு இவர்கள் நினைக்கிறார்களா? உலக வாழ்க்கையிலே இன்பத்திலே இவர்களுக்கு நோக்கம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த பூஷணங்கள்லாம் அணிந்து கொள்கிறார்கள். அழகை முன்னிட்டானா அப்படி இல்லை. இவ்வளவு நீயும் நப்பினையும் அணிவிக்கிறாய்களுக்கு
நீ பண்ணக்கூடிய காலத்துல நாங்க எப்படி இருக்கோம், நீ பண்ணக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நாங்கள் பரதந்திரனாய் ஆட்பட்டவர்களாய் இருக்கணும். அப்பதான் எங்களுடைய சொரூபம் நிறம் பெறும். இவர்களா ஏதோ போய் இந்த பூஷணத்தை அணி அவர்களாம் அப்படி வந்து உத்தரவிடலை. ஆனால் எம்பெருமான் எவ்வளவு பூஷணங்களை இவர்களுக்கு அணிவித்தாலும் அவனுடைய ஆசை அப்படியே வந்து கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் என்ன பண்றாள், அழகாக இது பண்ணல. ஆனால் எம்பெருமான் எங்களுக்கு ஆசையாக சாத்தக்கூடிய காலத்துல நாங்கள் போய் அதை ஏன் சாத்திரன்னு கேட்க முடியாது. அதனால வந்து அவர்கள் சொரூபம் நிரம்பரணும். அந்த பரதந்திர ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன்ற ஸ்வரூபம் வந்து நிறுத்துன்னு சொன்னானா அது கெட்டு போயிடுன்றதுக்காக சொல்லாது இருக்கிறார்கள். சூடகமே தோல்வலையே தோடைய செவிப்பூவே பாடகமே என்றானே பல்கலனும் யாமணிவோம் தெரிவிக்கிறார். யாமணிவோம் நாங்கள் அணிவோம் சொல்ல முடியாது. இப்போ காட்ட வந்து யாமன்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன, எம்பெருமான் வகுத்த சுவாமியா இருக்கு, எல்லாருக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனை பற்றக்கூடிய காலத்துல அவனை அடைந்தவர்களுக்கு பேரு தப்பாது அப்படின்னு நிச்சயமாக ஒரு புத்தி உடையக்கூடியவர்களா இருக்கிறோம் நாங்கள். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் எப்படி யாம் பெரு சம்மானம், யாம் பெரு சம்மானம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யாம் பாடகமே என்னன்னே பல்கலைக்கு யாம் அணிவோம்னா காட்ட வந்த விஷயம் என்ன, இவர்கள் எல்லாம் வந்து வகுத்த சுவாமியா இருக்கிற எம்பெருமானை அடைந்தவர்களுக்கு பேரு தப்பாது, பயன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நிச்சயத்தை உடையவராக அப்படிப்பட்டவர்கள் யாம் பெரும் சம்மானம். ஊராருக்காக ஒரு பறை கொண்டார்கள். பறைன்னு சொல்லக்கூடியது வாத்திய விசேஷங்கள் எதுக்கே பார்த்தோம். சால பெரும்பறைய பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கிய கொடிய விதானமே 5 உபகரணங்கள், அந்த நோன்புக்கான உபகரணங்கள்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி தெரிவிக்கிறார்கள் இவர்கள், யாம்பெரு சம்மானம்னு ஊருக்காக பறை கொண்டது போல நாங்கள் பெறவிருக்கும் பகுமானங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட சம்மானங்கள் தெரிவிக்கிறார்கள். ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் முதல்ல தசரதன் குறிக்கிறான். குறிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், கைகேயி போய் இல்ல இல்ல அந்த ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்காதன்னு வந்து இது பண்ணிட்டோம். ராஜ்யாபிஷேகம் நீங்க நடக்கணும். தசரதன் எழுந்தே வரல, மந்திரிகள் போய் தசரதன் எழுப்பணும். அப்ப கைகேயி சொல்றா, ராமன் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, சக்கரவர்த்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறான், ராமனை போய் அழைத்துவான்னு சுமந்திரன் மந்திரி அனுப்புறான். சுமந்திரன் நேர போறான். அவனுக்கு என்ன விஷயம் தெரியாது, ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் நடக்க போறது இல்லைன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. போய் ராமனிடத்துல போய் தெரிவிக்கிறான், இந்த மாதிரி வந்து சக்கரவர்த்தி கூப்பிடுறாரு, நீ வரவேணும். இப்படி கூப்பிடக்கூடிய காலத்திலே சீதாவானன் பின்னாடியே சீதா பிராட்டி அவனுடைய வரான். அந்த அந்தப்புறத்திலேருந்து வர வீட்டு வாசல் வரைக்கும் வரக்கூடியவனா இருக்கிறான். அப்ப என்ன பண்றான், இந்த சீதா பிராட்டிக்கு என்ன பண்றான், தன் கழுத்திலே இருக்கக்கூடிய தோல் மாலை எடுத்து அவள் கழுத்திலே போடுகிறான். பதி சம்மானிதா சீதான்னு தெரிவிக்கிறார்கள். ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணே வரான். ராஜாபிஷேகம் நல்லா நடக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு போற்றி போற்றி எல்லாம் பாடிக்கொண்டே வருகிறாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே வந்து அந்த என்ன பண்றாங்க, ஒரு மாலையை அணிவித்து விட்டு எம்பெருமான் செல்கிறான்னு சொல்றாங்க. அப்படி என்ன சன்மானம் என்ன வேணும் இதை ஒரு விசாரம் பண்ணக்கூடிய காலத்திலே பதிசம்மானிதா சீதான்னு சீதா பிராட்டிக்கு என்ன சன்மானம் பண்ணாலும் தன் தோல் மாலை எடுத்து வந்து சீதா பிராட்டிக்கு அவன் இட்டான் ராமன் ஆழ்வார் நிர்வாகம், பொறுத்தாழ்வாருடைய நிர்வாகம் காட்டுகிறார்கள். பட்டர் வந்து அப்படி சொல்லல. பட்டர் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிரணயத்துவத்தாலே அவனுக்கு காலை பிடித்து இங்கே நில்லுன்னா சீதா பிராட்டி நீயே வந்துட்டு இருந்தாங்களாம். இல்ல இல்ல இந்த கடந்து நீ வர வேண்டாம்னு அவனுடைய சீதா பிராட்டியை திருவடி பிடிச்சு நீ இங்கே நில்லுன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி இருக்கு, ஒரு சூடகத்தை வந்து கையில ஒண்ணு அணிவிக்கிறான், பாடகம்னு சொல்லிட்டு பாத கடகத்தை அணிவிக்கிறான், எம்பெருமான் அணிவிக்கிறான். அதே போல ராமாவதாரத்தையும் அதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ இதே மாதிரி சன்மானங்களை பெறவிருக்கிறார்கள். அப்போ பட்டர் சொல்ல வேண்டியதுன்னா எதனால அப்படிங்கிற பிரணயத்துவத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டின் தரத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு பிரணயத்துவம், ஒரு பிரீத்தி. அந்த பிரீத்தியின் காரணமாக என்ன பண்றான், அவர்கள் ஆழியை கையக்கூடிய தோல்ல ஒரு மாலையை போடுகிறான். ஆழ்வாருடைய நிர்வாகம் அவர்களுடைய திருவடியை பிடித்து இங்கே நில்லுன்னு தெரிவிக்கிறான். பட்டருடைய நிர்வாகம் காட்டப்படுது. அப்ப எப்படி இருக்கிறது, யாம் வந்தோம்னா ஆடை ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு என்று சொல்லும்படியாக அதுக்கு முன்னாடியே வந்து சூடகமே தோல்வலையே தோடைய செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலையும் யாமணிவோம்னு சொல்ல முடியாது. அனாதிகாலமா நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். அது இப்போது வந்து எம்பெருமானுடைய சம்சேஷத்தாலே அவனோடு இருக்கக்கூடிய கலவியாலே அது நீங்கியது. அவனை கொண்டாடும்படியும் சொல்லுகிறார்கள். நன்றாக நான் யாமணிவோம் தெரிகிறார்கள். நீங்கள் பூட்ட வேணும், நாங்கள் நன்றாக அணிய வேணும் தெரிகிறார்கள். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறுன்னு தெரிவிக்கிறார்கள். ஆடை உடுப்போம்னா வஸ்திரங்களை அணிவோம்னு காட்டக்கூடியவர்கள். வஸ்திரங்களை எல்லாரும் தானே எப்பவும் தானே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து வஸ்திரம் என்ன இப்ப புதுசாக அணிந்து கொள்கிறாங்கன்னா அப்படி இல்லை. இதற்கு முன்னாலே இவர்கள் ஆடை உடுத்துக் கொண்டிருந்தார்கள், உண்மையான விஷயமா தான் இருக்கு. ஆனால் என்ன, இப்ப எம்பெருமான் தானே உடுத்தி விடுகிறான். அப்படிப்பட்ட ஆடையை வந்து அந்த ஆசையாலே இவர்கள் உடுத்திக் கொள்கிறார்கள். அதன் பின்னே பால் சோறு, ஆடை உடுத்த பிறகு பின்ன பால் சோறு தான். பால் சோறுன்னு எப்படிப்பட்ட பால் சோறா இருக்கிறதுனா, உடனே மீது முழங்கை வழிவாங்க அந்த பால் சோரை வந்து இது பண்றாங்க.
இவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார்கள், வந்து வையத்து வாழ்வீர்கள் 2வது பாசுரத்திலே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்லிவிட்டார்கள். அதனால இவர்கள் சாப்பிடக்கூடிய நெய் பால் தான் அப்படியே மீந்து போட்டு, இவர்கள் சாப்பிடல அப்படின்றதுனால என்ன ஆச்சு, கண்ணனை பெருமான் அதை சாப்பிட்டதை நிறுத்திட்டோம். ஏற்கனவே ஊர் எப்படிப்பட்ட ஊர், சீர்மல்க மாய்ப்பாடி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருப்பசுக்கள் இருக்கக்கூடிய ஊர். அதனால பாலுக்கும் இதுக்கும் குறைவில்லாத பாலும் நெய்யும் நிறைய அபரிமிதமா ஆகி போயிடுச்சு. ஒன்றத்துக்கு செலவே இல்லை. கண்ணனும் சாப்பிடல, இந்த ஆய்ச்சியர்களும் சாப்பிடல, எல்லாம் ரொம்ப மீந்து போயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ இந்த விரதம் முடியணுமே, அந்த விரதம் முடியக்கூடிய காலத்துல என்ன பண்றார்கள், அதுக்கு அனுகுணமாக ஒரு பால் சோறை வந்து தயார் பண்ணுகிறார்கள். அப்போ பால் சோறு உண்ணணுமே, அப்போ ஒரு பால் சக்கரை பொங்கல் ஒண்ணு பண்ற பால் சீரான். இந்த பால் சீரான் பண்ணக்கூடிய காலத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அதுல கொஞ்சமா அரிசி இருக்கு, பாலாலே மூடப்பட்டிருக்கு, அதை காட்டிலும் அதிகமா அதுல வந்து நெய் இருக்குன்றாங்க. அதை எடுத்து கையில வச்சுருந்தா அப்படி இருக்குன்னா, அந்த இருக்கக்கூடிய நெய்யானது அப்படியே அந்த முழங்கை வழிமாற ஓடி வருகிறதுன்னு காட்டுகிறார். மூடனை பெய்து முழங்கை வழிவார நம்பி வழுதி திருவழுதி வடநாடு தாசர்னு திறந்தார். அவர் வந்து இவரிடத்துல பராசரப்பட்ட இடத்துல போய் கேட்டாராம், முழங்கை வழிவாரன்னு சொல்றது ஏன் அந்த சக்கர பொங்கலை வாயில போட்டுட்டா வாய் வழியா நீ வந்திருக்காதா அப்படின்னு கேட்டாராம். இல்ல பாசுரத்தை நன்னா பாருங்க, ஆடை உடுப்போம்னு சொன்னாரே தவிர, ஆடை உடுப்போம்னு சொன்னா ஆடை உடுத்திக்கிறேன்னு நம்ம சொன்னான். அதே மாதிரி வந்து முழங்கை வழிவார ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உண்போம்னு எங்கேயாவது வார்த்தை இருக்கா பாருங்க. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள், இந்த பால் சோறை கையிலேயே வச்சிருந்தார்கள், கண்ணன பெருமான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, அது வாய் பக்கமே போகவே இல்லையே. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன ஆகும், கையில இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் இருக்கக்கூடிய நெய்யானது அப்படியே முழங்கை வழிவாரன்னு சொல்லும்படியாக வெளியில வருகிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அது மாதிரி கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். கூடியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரோடையும் கூடியிருக்கணும் தான் ஆழ்வார் ஆண்டாள் 10 பெண்களை எழுப்பினாள்னு பார்த்தோமே. எதுக்காக எழுப்பினாள் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் எல்லாரோடையும் கூடியிருக்கணும்ன்ற ஒரு அவாவினாலே 10 பெண்களை எழுப்பினாள். தான் வந்து இந்த வந்து ஒரு எபெருமானை அனுபவிக்கக்கூடிய வந்து இதை தனியா அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சார். அதே விஷயத்தான் இந்த இடத்துல கூடியிருந்து குளிர்ந்தோட என்பாவாய். கையில வந்து அந்த பிரசாதத்தை வச்சுட்டு இருக்கார். அந்த முழங்கை வழிவார பால் சோறு முழங்கை வழிவார போயிட்டு இருக்கு. இப்ப பசி தீர்கை உத்தேசமா அப்படின்னு கேட்டால், பசி தீர்றது உத்தேசம் கிடையாது. சோத்த வெறுமை கையில அந்த பிரசாதத்தை கையில வச்சுட்டு இருக்காள். எல்லாரும் கூடி இருக்கைய பலன். எவ்வளவு நாளா வந்து எல்லாரும் ஒன்று சேரணும் இவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு இருந்தார்கள். என நாள் வந்து கூடுவன் யான் வந்து பாரித்திருந்தார்கள். அப்படி பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் கூடினார்கள், சிரமம் தீர்ந்தார்கள். அப்படி சேர்ந்ததுனால என்னாச்சு, பிரிவாலே காய்ந்து போன நெஞ்சமெல்லாம் குளிர்கிறது காட்டக்கூடியது. குடியிருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாயின்னு கூடாரை வெல்லும் என்ற பாசனத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறார்கள். மேலே 28வது பாசனம் கரைவுகள் பின் சென்று காணம் சேர்ந்தும்போம்னு தொடங்கக்கூடிய பாசனம். இந்த பாசனத்துல ரொம்ப அழகான அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார்கள். பார்க்கணும் பாசனம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் சில கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு இல்ல இல்லன்னு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இப்போ என்ன பண்ணுகிறாங்க, முன்னம் இந்த பாசனத்துல மாலையமணி வண்ணா பாசனத்துல பார்த்தோமே. மாலையமணி வண்ணா பாசனத்துல என்ன சொல்றாங்க, மாலையமணி வண்ணா மார்கழி நீராடுவான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நோன்பினுடைய பிரஸ்தாபத்தை செய்கிறார்கள். அந்த நோன்புக்கு உபகரணங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் கேட்கிறார்கள். சங்கு பறை பல்லாண்டு செய்ப்பார் கோலவிளக்கு கொடி விதானம் போன்றவற்றை எல்லாம் அவர்கள்ட்ட கேட்டார்கள். அதுக்கு பிறகு நோன்பு தலை கட்டின பின்னர் என்ன வேணும், எங்களுக்கு அலங்காரத்துக்காக இருக்கக்கூடிய தங்களுக்கு வந்து சூடகம் தோல்வலை பாடகம் இந்த பூஷணங்கள்லாம் கேட்டார்கள். அப்புறம் ஆடை அலங்காரம், அதுக்கு மேல வந்து உண்ணுவதற்காக இந்த பால் சோறு இதெல்லாம் கேட்டார்கள். பார்க்கிறோம் கண்ணான் என்பது எல்லாத்தையும் கேட்டுட்டான். நீங்கள் விண்ணப்பத்தை எல்லாத்தையும் கேட்டீர்கள், எல்லாத்தையும் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆனால் என்னால இன்னும் உங்களுடைய கருத்து என்னதுன்னு என்னால தீர்மானம் பண்ணிக்க முடியலையே. நீங்க இப்போது கேட்டது சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீர்கள், அது மட்டும் இல்ல இன்னமும் சில கேட்டால் அவத்தையும் நான் தரக்கூடிய வந்து நிலைமையில தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் வந்து இந்த பேற்றை அடையக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஒரு பறைன்னு சொல்லி ஒரு பேற்றை ஒரு பயனை அடைய வேணும்னு இருக்கிறீர்கள். ஒரு பயனை அடையணும்னா உங்க தரத்திலே நீங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள், நீங்கள் முயற்சி உடையவர்களா இருக்க வேண்டுமே கேட்கிறார். அப்போ இதுக்காக இந்த பயனை அடைவதற்காக நீங்கள் அனுஷ்டித்த உபாயம் ஏதாவது ஒரு வழி உண்டா?
ஏதாவது நீங்கள் செய்த காரியங்கள் ஏதாவது உண்டா, உங்கள் முயற்சிகள் ஏதாவது உண்டான்னு காட்டுகிறத கேட்கிறாங்க. இப்போ அந்த ஆட்சிகள்லாம் தெரிவிக்கிறார், எவ்வளவு உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, நீ எவ்வளவு காலமா எங்களோடய இருக்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று சொல்ல பிறந்த அன்னைக்கு ராத்திரியே நீ அங்க இருந்ததை விட இங்கதான் ஜாஸ்தி இருந்திருக்க, அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி இங்க வந்துவிட்டாய். இப்போ திருவாய்ப்பாடியில எங்களோட நீ முதல்ல இருந்து முந்திர முன்னம் நீ பிறந்த நாள்ல எங்க கூட இருக்காங்க. எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியும், அறிவிலிகளா இருக்கக்கூடியவள் வாய்ப்பட்டீர்கள். நாங்கள் தான் எடுத்து உனக்கு சொல்லணுமா, நீ உணராது ஒண்ணும் இல்லையே, உனக்கு தெரியாதா, எங்கள் நிலைமையை நீ நன்கு உணர்ந்தவனாய் இருக்கக்கூடியவள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப எங்ககிட்ட போய் ஏதாவது உனக்கு நாங்கள் ஏதாவது உபாயம், இந்த பேற்றை பெறுவதற்காக ஏதாவது உபாயம் அனுஷ்டிக்கிறேன்னு நீ கேட்கிறையாங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை அடைவது அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருக்கிறது. அந்த பெரிய பேரை எப்படி அடையணும்னா அதுக்கு உபாயம், அதுக்கு வழியா இருக்கக்கூடிய எம்பெருமானாகத்தான் இருக்கணுமே தவிர வேற எதுவும் நம்முடைய முயற்சி எதுவும் இருக்கக்கூடாது. இப்ப கர்மயோகம்னு சொல்றான், கர்மங்களை எல்லாம் சில அதுக்கு வகுத்த விஷயங்கள்லாம் செய்யறது. ஞான யோகம்னா அதுக்கு ஞான மார்க்கத்துல ஈடுபடுறது, பக்தி பண்றது, இப்படி எல்லாம் பல விதமான யோகங்கள் இருக்கு. அந்த யோகத்தை கொண்டு எம்பெருமானை அடைவது அது ஒரு உபாய வழி. ஆனால் எம்பெருமானை அடைவது சரணாகதின்னு பண்ணக்கூடியவனுக்கு என்னன்னா இந்த உபாயங்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது. எம்பெருமான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். சரணாகதினா எல்லாம் நீயேன்னு சொல்லிட்டு நம்முடைய பாரங்களை எல்லாம், நம்முடைய வரங்களை எல்லாம் அவன் திருவடிகளை சமர்ப்பித்து விடுகிறான். நீயே எனக்கு கதி, என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது, கைமுதல் ஒண்ணும் கிடையாதுன்னு கையை கூப்பிடணும். எனக்கு போகிறதுக்கு எதுவும் கதி கிடையாது, புகழந்தில்லா அடியேன் அனன்ய கதியா இருக்கிறேன், நானும் அவனிடத்துல போய் சரணம் அடைய வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அதை தவிர வேற ஏதாவது உபாயாந்தரங்கள், வேற ஏதாவது கர்மயோகாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா எம்பெருமான் அதை பொறுப்பதில்லை, அந்த சரணாகதியை தலை கட்டி கொடுப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், இவன் எம்பெருமான் கேட்கிறான், உங்களுக்கு இந்த பேற்றை நீங்கள் அடைய போகிறீர்கள், இந்த பேற்றை அடைவதற்கு உங்களுக்கு ஏதாவது உபாயங்கள், என்னை ஒழிந்த உபாயங்கள் உங்கள் திறத்திலே ஏதாவது இருக்கான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவர்கள் அதை மறுத்து சொல்கிறார்கள். இல்லை, நீ திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடியவன், நாங்கள் எல்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்திலே பிறந்தவர்கள், நீ சொல்லக்கூடிய அந்த யோகாதிகள் எல்லாம், அந்த உபாயங்கள் எல்லாம் பண்றதுக்கு சக்திகள் கிடையாது, எங்ககிட்ட சக்தியும் கிடையாது, உன்னையே கதியாய் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கறிய, நீ கேட்கிற கேள்வி ரொம்ப இதுவா இருக்கே, ரொம்ப அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவர்கள் தெரிவிக்கிறார்கள், எங்களுடைய சொரூபத்தை நீ நன்கா அறிந்தவனாச்சு, நாங்கள் கேவலம் எப்படிப்பட்டவனா உன்னுடைய இரக்கத்திற்கு இலக்கானவர்கள், நீ உன்னுடைய தயையினால் உன்னுடைய இரக்கத்தினால எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை பண்ணானால் அதை கொண்டு பிழைத்து போகக்கூடியவர்களா இருக்கிறோம் நாங்கள். ஆனால் திருவள்ளுவர் பற்றி எங்கள் காரியங்களை செய்தரள வேண்டும் தெரிவிக்கக்கூடியதா இந்த பாசனம் காட்டுகிறார்கள். கீழே பாசனங்கள் என்ன தெரிவித்தால், போற்றியாம் வந்தோம்னு தெரிவித்தார்கள். செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோன்னு உன்னுடைய திருக்கண் நோக்கை வேண்டினார்கள். உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே யாச்சித்து வந்தோம், நீயே பயனாக நாங்கள் வந்தோம்னு சொல்லக்கூடியதாக பார்க்கணும். இப்படிப்பட்ட பாசல்களாலே ஆட்சிகள் தெரிவித்த விஷயம் என்னன்னா, எம்பெருமானை அடைவதிலே அவர்கள் இருக்கக்கூடிய ருச்சி, இந்த பிராபிய ருச்சியை அறிவித்தார்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பேற்றை எம்பெருமானை அடைவதற்கு உடைய பேர், அந்த எம்பெருமானை அடைவதற்கு ஒரு பயனாச்சு. அந்த பேற்றுக்கு உடலாக தங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், கைமுதல் ஒண்ணும் இல்லை, ஆக்கிங் சன்யம்னு தெரிவிப்பார்கள். எங்களிடத்துல ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்ல, எம்பெருமானுடைய உபாயம், எம்பெருமானே அந்த பேற்றை அடைவதற்கு வழி என்னன்னா எம்பெருமானே உபாயமாக இருக்கிறான்றதை காட்டக்கூடியவர்கள் இந்த பாசனம் காட்டுகிறார்கள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு கீழே சொன்னார்கள். நாங்கள் எந்த காரியம் தான் வந்து ஆராய்ந்து அருள்னு சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமான் அதை ஆராய்ந்தானான்னு பார்த்தால் அதை ஆராயவில்லை. இவர்கள் எம்பெருமானை அடையணும்னு வந்திருக்கிறார்கள், இவர்கள் கைமுதல் அன்னி வந்திருக்கிறார்கள், அனன்ய கதியாய் வேறு கதி புகழத்தவர்களாய் வந்திருக்கிறார்கள்ன்றதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான், வேற ரீதியில அதை ஆராய்ச்சி பண்றான். இவர்களிடத்துல ஏதாவது உபாயங்கள் இருக்கா, நம்மை ஒழிந்த உபாயங்கள் இவர்களுக்கு இருக்கா, நம்ம விழுந்த வேற விஷயங்களே இவர்களுக்கு இச்சை இருக்கா, பலன்ல இச்சை இருக்கான்றதெல்லாம் ஆராய ஆரம்பித்தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இதெல்லாம் அறிந்தவர்கள் அந்த பெண்கள்லாம் கண்ணனிடத்தை தெரிவிக்கிறாங்க, நம்ம இடத்துல ஒண்ணும் சாதனாம்சமா நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது, பேத்துக்கு உபாயம் தன் பேரொருள்னு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அப்போ எங்களுக்கு எடுத்து கழிக்க முடியாத உபாயாந்தரங்கள் எதுவும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். நாங்க இறங்குன்னு சொன்னாங்க, இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாமான்னு தெரியும், ஆராய்ந்து அருள்னு தெரிவித்தோம். ஆனால் நாங்கள் அபேட்சித்த அருளுக்கு நாங்க என்ன பண்ணோம், எம்பெருமான் நம்மளுக்கு அருள் புரியணும்னா உபாயாந்தரம் நம்ம கிட்ட கர்மயோகாதிகள் இருந்ததுன்னா அவன் அருள் புரிய மாட்டான். அதுக்கு பிரதிபந்தம் வந்து விரோதியா இருக்கும். அதுக்காக அப்படிப்பட்ட பிரதிபந்தம் விரோதி நம்ம இடத்துல எதுவும் கிடையாதுன்னு எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார், சர்வஜனுக்கு அறிவிக்கிறார்கள். சர்வஜன்னா எல்லாம் அறிந்தவன், அவனுக்கு தெரியாத விஷயமே ஒண்ணு கூட கிடையாது. சர்வஜன் அறிவிக்கிறான்னா இதெல்லாம் உனக்கே தெரியுமே, இருந்தாலும் நாங்க சொல்லும்படியான ஒரு நிலைமைக்கு இப்போது வந்தோமேன்னு சொல்லக்கூடியவர்கள் காட்டுகிறார்கள்.
இப்ப காட்ட வந்த விஷயம் இதுல 2-3 விஷயங்கள் ரொம்ப அற்புதமா காட்டுகிறார்கள். ஒரு அதிகாரியா இருக்கக்கூடியவன், ஒரு உபய எம்பெருமான ஒரு பலனா இது பண்றான். எம்பெருமானே பலனாக இருக்கக்கூடியவன், நீயே எனக்கு பலனாக இருக்க வேண்டும் இச்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இருந்தானே அவனுக்கு 6 விதமான அங்கங்கள், அப்படிப்பட்டவனுக்கு 6 விதமான அங்கங்கள் வேணும்னு காட்டுறாங்க. முதல்ல காட்டக்கூடியது எப்படின்னா, சாத்தியோபாயங்களை ஒழித்து சித்த சாதனத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய அதிகாரிகள். சாத்தியோபாயம்னா நம்மளுடைய முயற்சியால ஒரு எம்பெருமானை போய் பெறுகிறோம்னா அது ஒரு உபாயம், சாதனமா இருக்கு, அது பேர் சாத்தியோபாயம். அப்படிப்பட்ட அந்த உபாயத்தை எம்பெருமான் ஒத்துக்கொள்றதுல கீழே தெரியுது. அதனால அதை தவிர்த்து சித்தோபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி சித்தமா இருக்கான், தயாரா இருக்க நமக்கு அருள் புரியறது. அப்படிப்பட்டவரை ஸ்வீகரித்து என்ன பண்ணோம், எங்களுடைய பேத்துக்கு எங்களிடத்துல எந்த விதமான கைமுதல் ஒண்ணும் இல்லைன்றது அறிவிக்கக்கூடியது ஒரு இதுன்னு தெரிவிக்கிறார்கள். எங்ககிட்ட நற்கர்மங்கள் ஒன்றும் கிடையாது, நன்மைகள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு யோக்கியதை இல்லைன்னு தெரிவிச்சிட்டார்கள். முதல்ல எங்ககிட்ட நற்கர்மங்கள் ஒண்ணும் இல்லைன்னா எங்ககிட்ட எந்த விதமான யோக்கியதையும் கிடையாதுன்னு. அதனால என்ன பண்றார்கள், தங்களுடைய என்ன சொல்றாரு, அபகர்ஷணம் சொல்லக்கூடிய தங்களுடைய தாழ்ச்சியை இரண்டாவது தெரிவிக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன இருக்குன்னா, எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், நல்ல நன்மைகள் பொருந்தியவனாய், நன்மைகளுக்கெல்லாம் வித்தாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் ஒரு இடத்துல பாடுகிறார்கள். நான்காவது, அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஐந்தாவது விஷயம், முன்னாடியே நிறைய பாவங்கள் பண்ணிருப்பாங்க, தவறுகள் குற்றங்கள் செய்திருக்கூடிய இந்த குற்றங்களுக்கெல்லாம் எம்பெருமான் தரத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், அவனே உபாயமா இருக்கான், அவனை அடைவதற்கான வழியாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் பக்கத்தில் அந்த உபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் பக்கத்திலே நீயே உபேயமாக இருக்க வேண்டும், நீயே பலனாக இருக்க வேண்டும்ன்றதை அவனிடத்துல பிரார்த்தனை வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த 6 அங்கங்களும் இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கரவிகள் மின்சன்னு காலம் சேர்ந்துன்போம், கரவிகள் மின்சன்னு காலம் சேர்ந்துன்போம்னு சொன்னார்களே, ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், ஒரு பசுக்களின் பின்னே ஒரு கானகத்துல போய் மேய்ச்சிட்டு போறோம். அப்ப காட்ட வந்த விஷயம்னா, எங்களுடைய சரீரத்தை போஷணம் பண்ணணும், இந்த தேக தாரணம் பண்ண இந்த எங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுமே, அதுக்கு இந்த மாடு மேய்க்கிறது ஒரு உபாயமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தோம், வேற எதுவும் எங்கள்கிட்ட நன்மையே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். நாங்க பண்ணக்கூடிய கர்மாவே தான், வேற எதுவும் எங்கள்கிட்ட நன்மை கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாரு, நோத்த நோன்பிலே நுண்ணறிவிலே, ஆழ்வார் பாடுற நோத்த நோன்பிலே நுண்ணறிவிலேன்னு பாடுறாங்க. நோத்த நோன்பிலேன்னா எங்கிட்ட நல்ல கர்மங்கள் ஒண்ணும் கிடையாது, நுண்ணறிவிலேன்னா பெரிய ஞானமும் கிடையாதுன்னு காட்டுகிறார். அதுக்கு மேல 2வது விஷயம் தெரிவிக்கிறார்கள். 2வது விஷயம் என்ன சொன்னார்கள், தங்கள்கிட்ட யோக்கியதை இல்லைன்னா தன்னுடைய தாழ்ச்சியை எம்பெருமான் கிட்ட தெரிவிக்கணும். கறவைகள் மின்சன்னு காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்தில் தெரிகிறார். அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்தான் தாங்கள் அறிவிலிகள் அப்படின்றத பிரகடனப்படுத்துறாங்க. தங்களுடைய தாழ்ச்சியை இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள்னு பார்க்கிறோம். அப்போ தாழ்ச்சியை தெரிவிக்கக்கூடியது 2வது விஷயமா இருக்கு. 3வது விஷயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் மூல நல்ல நன்மை பொருந்த நன்மைகள் எல்லாம் பொருந்தியவனா இருக்கக்கூடிய சமஸ்த கல்யாண குணாத்மகன் என்று சொல்லப்பட எல்லா கல்யாண குணங்களும் இருப்பவனா இருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், துதிக்க வேண்டும் சொல்ல முடியாது. அவ என்ன தெரிவிக்கிறான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லா நிறைகளும் உடையவனாக இருக்கக்கூடியவன் நீன்னு அவனை துதிக்கிறார்கள் பார்க்கணும். 4வது விஷயம் மேல தெரிவிக்கக்கூடியது அந்த சம்பந்தம், எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடியது. நமக்கு எம்பெருமானுக்கு எவ்வளவு சம்பந்தங்கள் அப்படின்னு கேட்டால் 9 விதமான சம்பந்தங்களை காட்டுகிறார்கள். உந்தன்னோடு பாசனத்தில் எப்படி இருக்காங்க, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, உனக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவானது அந்த ஒழிக்கக்கூடிய உறவே அது என்னைக்கும் சேர்ந்தே இருக்கக்கூடியது காட்டுகிறார்கள். அப்போ 9 விதமான உறவுகள் நமக்கு அவனுக்கு உண்டு எம்பெருமானுக்குன்னு காட்டுகிறார்கள். அது மேல தெரிவிக்கிறார்கள், என்ன பண்றோம், நம்ம முன்னாடி ஏதோ தவறுகள் பண்ணா 5வது விஷயம், முன்னாடி பண்ண தவறுகளுக்கெல்லாம் எம்பெருமான இடத்திலே அபராத க்ஷாமனம் பெற எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபராத க்ஷாமனம் எப்படி பெறுகிறான்னா, சீரி அருளாதே உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே, உன்னோட சிறுபேருன்னு சொல்லி உன்னோட சின்ன பேர்கள்லாம் சொல்லி நாங்க தப்பு பண்ணிட்டோம், அப்படிப்பட்ட அபராதத்துக்காக எங்களுக்கு சீரி அருளாதேன்னு அவனிடத்துல மன்னிப்பை வேண்டுகிறார்கள் பார்க்கிறோம். 6வது விஷயமா இருக்கக்கூடியது என்ன பண்றாங்க, உபாய பூத்தனா இருக்கிறான் எம்பெருமான், நமக்கு வழியா இருக்கிறான், அவனை அடைவதற்கு அவனே வழியா இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் திறத்திலே நீயே எனக்கு பலனாக இருக்க வேண்டும், நீயே கைக்கரியத்தை குடைக்க வேண்டும்னு அவனிடத்துல அந்த உபயத்தை அபேட்சிக்கிறார்கள், அதற்கு தர வேண்டும் கட்டும். 6 விஷயங்கள் இந்த எம்பெருமானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த எம்பெருமான் உபேயமா இருக்கிறவன் பலனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தரத்திலே, உபாய பூத்தனா இருக்கக்கூடிய எம்பெருமான் தரத்திலே உபயத்தை கேட்கக்கூடிய காலத்திலே 6 விஷயங்கள் நாம் அவனிடத்துல பிரஸ்தாபம் பண்ணணும் தெரியும். அப்படிதான் 6 விஷயங்கள் இந்த இடத்துல காட்டக்கூடியதா இருந்தது பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர்கள்
கறவைகள் பின் சொன்ன காணம் சேர்ந்துன்போம்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப கண்ணன் பெருமான் சொல்றான், உங்களுக்கு கர்மயோகங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கறான். ஒரு கர்மயோகங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த யோகங்கள்லாம் பண்ணக்கூடியதுக்கு முக்கியமா என்ன இருக்கணும்னா குருகுல வாசம் இருக்கணும். குருகுல வாசம் இருந்தால் தான் வேத அத்தியனம் பண்ண முடியும். வேதத்தை அத்தியனம் பண்ண வேணால் அதனுடைய பொருள் வேதத்துல வேதம்னா வேதத்தினுடைய அங்கங்களோட அத்தியனம் பண்ணணும். 4 வேதங்கள் இருக்கு, 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அங்கங்களோட அத்தியனம் பண்ணணும். அப்படி அத்தியனம் பண்ணவே ஆனால் என்ன ஆகும் கேட்டால் அத்தியனம் பண்ணி அதனுடைய பொருளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொருளை அறிந்ததுக்கு என்ன பயன் கேட்டால் அதுபடி அனுஷ்டானம் அது வழியே நம்மளுடைய நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை அதுபடியே நடத்தக்கூடியதாக இருக்கணும் காட்டுகிறார்கள். அப்படியே அந்த கர்மங்களையா அனுஷ்டானம் பண்ணி எப்படி பண்றான்னா அப்போ என்ன ஆகும், நம்ம எபெருமானை அடைவதற்கு அந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடிய காலத்திலே நம்ம அவனை அடைவதற்கான விரோதிகளாக இருக்க அந்த விரோதிகளாக இருக்கக்கூடிய இந்த பாபராசிகள் எல்லாம் கழித்து போகும். பாபங்கள்லாம் கழித்து கொடுத்தா என்ன ஆகும், நம்முடைய அந்தரங்கம் இந்த மனசானது நிர்மலமாயிடும். இந்திரியங்கள்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நம்முடைய மனசார்ந்து எப்படி இருக்கும், விஷயாந்தரங்கள் வேற விஷயங்கள் எபெருமானை ஒழிந்த இதர விஷயங்கள்ல போகாத அவன் விஷயத்திலே அது வந்து பிரமணப்பட்டதா அவன் திறத்திலே அன்புடையதாக அந்த மனசார்ந்து ஏற்பட்டு போடும். அப்ப ஒரு சித்தி ஏற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமையான பகவானே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும் நமக்கு. அவனுடைய அந்த ஸ்வரூபத்தை மனனம் செய்யலாம், சிரவணம் பண்ணலாம். அப்படிப்பட்டதா இருக்கும். இப்படிப்பட்ட வந்து எபெருமானை விடுபட்டவா இருக்கான். இப்படிப்பட்ட திரண்ட சூழ்த்தாக ஒரு பெரிய மூலம், ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு நன்மைக்கு ஒரு கடலா இருக்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த எபெருமான் அப்படின்னு வந்து வேதாந்தங்கள்லாம் தெரிவிக்கிறது. வேதாந்தங்கள் இவ்வளவு கருத்தை தெரிவிக்கிறதுனா அந்த எபெருமானை அடைவதற்கு இவ்வளவு கருத்துக்களை தெரிவிக்கிறதுனா இதுக்கு முக்கியமா என்ன இருக்கணும், வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு குருகுல வாசம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் இது எல்லாமே நடக்கும். இவர்கள் சொல்கிறார்கள், நீ ஏதோ சொல்ற எபெருமான் அடைக்கு வேதாந்தங்கள் இவ்வளவு விஷயம் சொல்றதுன்னு எங்களுக்கு என்ன குருகுல வாசம் இருக்கு, கறவைகள் பின்சன்னு காரணம் சேர்ந்துட்டோம், மாடு பின்னாடி போறதுதான் எங்களுக்கு குருகுல வாசம், எங்களுக்கு அது மேல ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிதான் நாங்கள் குருகுல வாசம் பண்றோம். அது மட்டும் இல்ல, இந்த மாடுகள் எப்படி இருக்கு, பிறப்பிலையும் அறிவிலையும் ஆச்சாரத்திலும் கீழான பசுக்களின் பின்னாடி போறதுனால நாங்களே எப்படி இருப்போம்னா மாடுகள் போலேதான் எங்களுடைய இதுவும் இருக்கிறது. அதனால எங்களிடத்துல வந்து உன்னை அடைவதற்கான சாதனம்னு சொல்லக்கூடியது எங்களிடத்துல எந்த விதமான நன்மைகளும் கிடையாது. கறவைகள் பின்சன்னு காணம் சேர்ந்து, கறவைகள் பின்னாடி போறதுனால நாங்களும் கறவைகள் போலே அறிவு உடையவர்களாக இருக்கிறோம். காணம் சேர்ந்துட்டோம். காணம்னா கானகம். கானகத்தை போய் மாடுகளை விதைச்சுட்டு போறான். உள்ள இருக்கக்கூடிய ஒரு கானகத்தை போய் ஒரு காட்டுல போய் சேரணும். அப்படி போகக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நாங்கள் வந்து போகக்கூடிய கானகம்லாம் சில கானகங்கள்லாம் பிரசித்தி பட்டதா இருக்கு, சில கானகங்கள்லாம் புண்ணியத்தை தேடி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது போல இருக்குமா புண்ணியக்ஷேத்திர வாசம் அதுன்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்று திவ்ய தேசங்கள்லாம் கிடையாது. திருவரங்கத்தை போலையோ திருப்பதியை போலையோ காஞ்சிபுரத்தை போலையோ திவ்ய தேசங்கள்லாம் கிடையாது. இவர்கள் போகக்கூடிய கானகங்கள் சாதாரண கானகங்களாக சில கானகங்கள்லாம் இருக்கு. நைமிசாரண்யம் சொல்றோம். நைமிசாரண்யம் சொல்லக்கூடிய ஊர் எப்படி எம்பெருமானே அந்த ஊர்ல வந்து ஒரு இதுவா வந்து ஒரு விருட்சங்களாய் ஒரு அரண்யமாய் இருக்கிறான், ஒரு காட்டை போல இருக்கிறான். ராமாயணத்துல சொல்லிக்கிறாங்க, தண்டகாரண்யம்னு ஒரு பிரதேசத்துல ராமன் இருந்தான். அந்த இடத்துல ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. அது போல இந்த கானகம் சேர்ந்துருமோன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல ஏதாவது அடைமொழி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அடைமொழி ஒண்ணும் கிடையாது, ஒரு விசேஷம் எதுவும் இல்லையே. அப்ப என்ன இருக்கு, சாதாரண காடு. எவும் சிலையுடை வேடர் காலடை கண்ணின்பின்னு சொல்லும்படியாக வேடர்கள் சுத்தி திரியக்கூடிய ஊரா இருக்குது. சாதுக்களுக்கெல்லாம் நிலமல்லாத நிலமாயிருக்கு. சாதுக்களா இருக்கக்கூடிய அந்த நிலமே அண்ணு. அவர்களோட சாதாரண காட்டுல போய் நாங்கள் வந்து அந்த பசுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். காணம் சேர்ந்து முன்போம். அப்ப இவர்களுக்கு புண்ணியக்ஷேத்திர வாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டார்கள். சாதுக்களுடைய வந்து ஒரு அனுவர்த்தனம் கிடையாதுன்னு சொல்லிட்டார்கள். இதெல்லாம் கேட்டான் கண்ணன் பெருமான். நீங்கள்லாம் வந்து இந்த இடைப்புறத்தவர்களா பிறந்திருக்கிறீர்கள். இந்த கோரக்ஷணம், இந்த பசு மேய்க்கிறது, பசு பண்றது காக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து வர்ணாசிரம தர்மத்திலே சிறந்ததுன்னு காட்டலாம் அப்படின்னு கணக்கிடலாமே. நீங்க வர்ணாசிரம தர்மத்தை பத்தி நடக்கிறீங்கோ, அதனால உங்களுக்கு அதுல ஒரு நன்மை உண்டுன்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, காட்டுல போய் இருக்கீங்களே, காட்டுல இருக்கக்கூடிய கடைசி ஆசிரமம் இருக்கக்கூடிய வானப்பிரஸ்த ஆசிரமம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நீங்கள் வந்து அதை அனுக்கிறீர்கள், தர்மானுஷ்டானத்தை அனுஷ்டிக்கிறீர்கள் அப்படின்னு கூட நான் கணக்கெடுத்துக்கலாம்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பசுக்களை போய் மேய்க்கிறார்களே, பசுக்கள்லாம் மேய்க்கணும்னா என்ன பண்றா, சில பேர் என்ன பண்ணா இந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்றதுக்காக இந்த யாகங்கள்லாம் பண்றதுக்காக அவளே பசுக்களை வச்சிருப்பாங்க. வெளியில போய் எங்கேயும் வாங்க முடியாது. சில ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடிய காலத்தை, யாகங்கள்லாம் பண்ணக்கூடிய காலத்தை இந்திரனுக்கு வந்து ஐந்திரம் ததின்னு சிலதெல்லாம் வந்து பாலை கொண்டு யாகங்கள் பண்ணணும், தயிரை கொண்டு யாகங்கள் பண்ணணும். அதெல்லாம் வெளியில போய் விக்கிரயம் பண்ணக்கூடாது, துட்டு கொடுத்து வாங்கக்கூடாது. அதனால் அவர்களே பசுக்களை வளர்த்து வருவார்கள். சிஷ்யர்கள் 10 பசங்கள் வேதாத்தியானம் பண்ணுவாங்க. அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நியமனம் பண்ணி நீங்க போய் காட்டுல போய் வந்து பசுக்களை மேய்ச்சிட்டு வாங்க, புல்லை வந்து சாப்பிட வச்சு கூட்டணும் வாங்குவாங்க.
அது போல நீங்கள் ஆச்சாரங்கள் நியமனம் பெற்ற பசுக்களை வந்து வைத்து காடுகளை தங்குவது கூட தர்மம்னு சொல்லப்படுகிறது, தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்ல, தபஸ்விகளாக இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் காடுகளில் இருந்து தப்பம் பண்ணுகிறார்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல நீங்கள் வானபஸ்திர ஆசிரமத்தில் இருக்கேன்னு சொல்றது, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறீர்கள், இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சுகிருத்துகள் நன்மைகள் இருக்கிறதுன்னு வந்து சொல்லலாமே தெரிவிக்கிறார். இவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், மறுக்கிறார், உடனே மறுக்கிறார்கள். எம்பெருமான் என்ன நினைக்கிறாங்க? ஆழ்வார் சொல்ற நெறிகாட்டி நீக்குதியோன்றார். நெறிகாட்டி நீக்குதியான் நெறின்னு சொல்லக்கூடியது என்ன? இந்த சாஸ்திரங்கள்லாம் இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களுக்கு பேர் நெறின்னு பேர். எம்பெருமான் என்ன பண்ணுவாங்க? வரக்கூடியவெல்லாம் நெறிகாட்டி, அந்த பண்ணியா சாஸ்திரத்தை நான் சொல்லியிருந்தேனே அதை பண்ணியா, இதை சொல்லியிருந்தேனே இதை நீ பண்ணியான்னு சொல்லி என்ன பண்ணுவானாம்? அவர்கள்லாம் திருப்பி அனுப்பிட்டே இருப்பாங்க. அதே போல இவர்கள் அதை அறிந்தவர்கள் எம்பெருமான் நெறியை காட்டி நீக்கிடுவான், சாஸ்திரங்களை காட்டி நம்மளை நீக்கிடுவான். ஆனால் சாஸ்திரங்கள் வழியிலே நம்ம போனேவானால் எம்பெருமானை அடைவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். நேர எம்பெருமான் திருவடியை பிடிச்சு கொண்டானா, சரணாகதியா பிடிச்சு கொண்டானா சுலபமாக நம்ம கரையேறிடலான்றதான் இவருடைய வந்து எண்ணமாக இருக்கிறது. ஆனால் என்ன சொல்றார்? நீ சொல்ற வர்ணாசிரம தர்மத்தை நாங்க வந்து இது பண்ணல, அந்த வந்து வானப்பிரஸ்தாசிரமம் அதையும் நாங்க இது பண்ணல, நாங்கள் வந்து உண்போம் மறுத்து சொல்றோம். நாங்க எதுக்காக காட்டுக்கு போறோம்னா உண்போம் கரவேள் பின் சொன்ன காலம் சேர்ந்தும்போம். வர்ணாசிரமத்தினுடைய வந்து தர்மானுஷ்டானம், வர்ணாசிரம புத்தியாலையும் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கணுன்ற புத்தியாலையும் ஒரு தர்மானுஷ்டானத்தை கடைபிடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தினாலையும் இல்ல ஆச்சாரியவனுடைய நியமன வழியாகவோ இல்ல வேற ஏதாவது அதிருஷ்டமான கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் அது கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் கரைவைகள் பின்னாடி போல. பின்ன எதுக்காக போகிறீர்கள்? காரணம் சொல்ல வயிறு வலிக்காக முன்போம். கேவலம் இந்த உதர போஷம், இந்த வயிற்றை வளர்க்கணுமே, அதுக்காகத்தான் இந்த காலம் சேர்ந்துப்போம். அந்த கரைவுகள் பின்னாடி நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. சேர்ந்து உண்போம், காணம் சேர்ந்து உண்போம்னு சொல்றாங்க. சேர்ந்து உண்போம்னா என்ன சேர்ந்து உண்கிறார்கள் சொல்லக்கூடிய காலத்துல, காட்டுக்கு போகக்கூடிய காலத்துல என்ன ஏற்படுறது இவர்களுக்கு? போற வழியெல்லாம் ஒரே புழுதி, உடம்பெல்லாம் ரொம்ப அழுக்காய் போகுது, உடம்பெல்லாம் ஒரே வேர்வை. அப்படி போகக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு? இப்படி உடம்பு ஒரு புழுதி அழுக்கா இருக்கு, வேர்வையா இருக்குன்னா என்ன பண்றோம்? சாதாரணமா குளிச்சுட்டு சாப்பிடணும். ஆனா இவர்கள் என்ன பண்றார்கள்? உண்போம், காணத்தை சேர்ந்த உடனே நாங்கள் உண்போம். போய் வந்து எந்த விதமான அழுட்டாலும் கிடையாது. சரி, உடம்புல இருக்க வேர்வையை நீக்கிப்போம், அழுக்க போய்க்குப்போம், ஒரு குளியல போடுவோம், அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. காணம் சேர்ந்த உடனே உண்போம்னு சொல்லுங்க. அப்படி கூட ஏதாவது பண்ணுவீங்களா? அப்படி கூட இப்ப பண்ணுவீங்களா? உடம்பு சுத்தம் பண்ணா எல்லாம் இல்ல இல்ல. சாஸ்திரங்கள் சொல்றது ஸ்நாத்வா புத்திட்ட, குளித்த பிறகு சாப்பிடுன்னு வந்து சாஸ்திரம் சொல்றது. அப்படி நாங்கள் சாப்பிட்டோமானால் நீ என்ன சொல்ற? இல்ல இல்ல, நீங்க சாஸ்திரங்களை அனுஷ்டிக்கிறீங்கன்னு ஒரு நன்மையை நம்ம தலைமையில ஏற்றி விடுவீர்கள். அதனால எங்களுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாம் நாங்கள் குளித்து கூட சாப்பிடுறது இல்லை, அழுக்கு கூட போறது இல்லை, அப்படியே நாங்கள் சாப்பிடுறோம். உண்போம் உண்போம்னு சொன்னவே. ஆனால் எப்படின்னா நாங்க வந்து ஒரு தர போட்டுன்னு தான் சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடுறது யாரும் பார்க்காத மாதிரி சாப்பிடுறோம். எப்படி பார்க்காத மாதிரி சாப்பிடுறீங்கன்னா, சாதாரண நம்ம சாப்பிடக்கூடிய காலத்தை என்ன பண்ணுவோம்? ஒரு 10 பேர் நம்ம வந்து உறவுக்காரனா வந்திருக்காங்கன்னா எல்லாருக்கும் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு பரிமாறி நம்ம சாப்பிடுவோமே. இவர்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, யாருக்கும் எதுவும் கொடுக்காத, அடுத்தவனுக்கு எதுவும் ஓடுமாறு கூட கேட்க மாட்டோம். நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை நாங்களே கொண்டுவோம். யாருக்கும் பகுத்துண்டு பல்வேறு ஓம்புதல் அன்றி நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி ஒண்ணு அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அதிதிகளை எல்லாம் பல பேர் கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அது ஒரு நன்மை ஏற்படுது. அதிதிகளுக்கெல்லாம் விருந்தாளிகளுக்கெல்லாம் ஒரு சத்காரம் பண்ண ஒரு புண்ணியம் ஏற்படும் அந்த இடத்துல. அந்த புண்ணியம் கூட எங்கள் இடத்துல கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்ல கேட்டான் கண்ணன் பெருமாள் சொல்றாங்க, பெண்கள் பின்னாடி வந்து கறவைகள் பின்னாடி போறீங்க பெண்கள், நீங்க என்ன சொல்ல இது பண்றீங்களே, கறவைகள் பின் சொன்ன காலம் சேர்த்துமோன்னு சொன்னா அந்த கறவைகள் பின்னாடி போறது பெரிய குத்தமாக நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதுல என்ன குற்றம் இருக்கு? ஒரு குற்றமும் கிடையாது. நானே என்ன பார்க்கக்கூடிய என்ன பாடக்கூடிய காலத்தில் யசோதா பிராட்டி என்ன பாடுறான்? பெரியாள் வருமான காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நகைமீர் நானே மத்தாரும் இல்லைன்னு பாடுபாடு. இப்போ சொல்ல வந்த விஷயம் அர்த்தம் என்னன்னா, எபெருமானார் எப்படி கண்ணன் பெருமான் காலிப்பின்னே அந்த பசுக்கள் பின்னே வருகிறான். காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காண எல்லாரையும் கூட்டு காட்டுறாங்க யசோதை. எப்படி என் பிள்ளை வரா பாரு, இந்த மாட்டுக்கு பின்னாடி வரா பாரு, ரொம்ப பெருமையா சொல்லுவான். அது மட்டும் இல்ல, ரொம்ப பெருமையாக சொல்லுவான், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மத்தார்கள். இப்படி ஒரு பிள்ளை பெற்றவருக்கு என்ன தவிர யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பெருமையா என் அம்மா பாடி கொண்டிருக்கிறாரு. அந்த கத்தினம் வந்து ஆண்டாள்ல பாடிருக்காங்க, கத்தினம் மேய்க்கலும் மேய்க்கப்பெத்தான் காடுவாழ் சாதியும் ஆகப்பெத்தான் இருக்கிறார். பசுக்களை மேய்க்கிறான் தான் காட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வந்து எம்பெருமான் கொண்டவான் வந்து கண்ணனையே புகழ்ந்து பாடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு காலி பின்னே ஒரு கண்ணீர் பின்னாடி போறது, கறவை பசு பின்னாடி போறது இல்லை, என்ன குத்தம் நீங்கள் கண்டீர்கள்? அது மட்டும் இல்ல, நீங்க வந்து நாங்க என்ன புளிக்காக சாப்பிடுறேன்னு, நான் கூட தான் புளிக்காக சாப்பிடுறேன். ஆடி அமுது செய் அப்பனும் முண்டில்லன்னு பாடுறான் பெரியாள். ஆடினா தீர்த்தமாடி அமுது செய், தீர்த்தமாடி சாப்பிடுன்னு சொல்றான். நான் அப்படிலாம் ஒன்றும் சாப்பிட்டது இல்லையே. நான் குளிச்சுட்டு சாப்பிடணும்னா இருந்தா ஏன் சொல்ல போறேன்? என்ன
நான் குளிச்சு சாப்பிடுறேன், ஆடி அமைச்சு அப்பனும் உண்டு இல்லைன்னா அந்த மாதிரி நீ சாப்பிடுறது, நானும் குளிக்காதான் சாப்பிடுறேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு? நீங்கள் சொல்லக்கூடிய எது வந்து நிஷித்தம் நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் நான் செய்யக்கூடிய, நான் கை கொண்ட தர்மமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் ஏன் அதை வந்து ரொம்ப வந்து தள்ளி வைக்கிறீர்கள்? உங்களுக்கு சுகிருத்தம் இல்லை, நன்மை இல்லை, நன்மை இல்லை. உங்களுக்கு இந்த நன்மைகள்லாம் இருக்கு. எனக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறோம், அந்த நன்மைகள் உங்களுக்கு இருக்கணும். உடனே அவர்கள் தெரிவிக்கிறார்கள், ஐயோ நீ எப்பேற்பட்டவன், அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் என்று சொல்லும்படியா உன்னிடத்துல எந்த தோஷமும் கிடையாது. நீ எதை பண்ணாலும் வந்து அது தர்மமாயிடும். கிருஷ்ணம் தர்மம் சனாதனன் என்று சொல்லும்படியா நீ பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் தர்மமாயிடும். நீ பொய் சொன்னா அது உண்மையாயிடும். நீ கபடம் செய்தால் அது வந்து நற்செயலாயிடும். நாங்கள் அந்த மாதிரி செய்தா என்ன ஆகும்? நாங்கள் அந்த மாதிரி பண்ண முடியுமா? எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது என்று சொல்லக்கூடிய காலத்தில் திரும்பி சொல்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு நியாயம் ஒன்று தெரிவிக்கிறாங்க. சில பேர் ஒரு தேஜோ விசேஷத்தோட ஒருத்தர் ஒரு பெரியவர் இருந்தாங்கன்னா அவர் தவறு செய்தால் கூட வந்து அந்த தவறாக சொல்வதில்லை. வச்சித்தேஜோ விசேஷன பிரத்யமாயேன வித்தியதே. சில பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான வழிகாட்டுகள் சொன்னா கூட அவர்களுக்கு ஒரு தேஜோமயம் இருக்கும், ஒரு தேஜஸுக்கு பெரியவர்களா இருப்பார்கள். அந்த வந்து நன்மையினால் என்ன சொல்லுவோம்னா, நீ பண்றது தவறு இல்லை, குற்றம் அவர்கிட்ட பார்க்க மாட்டோம், குற்றமே பார்க்க கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்ப என்னிடத்த ஏதோ ஒரு தேஜோ விசேஷத்தை, என்னிடத்த ஒரு பெருமையை நீங்க பார்க்கிறீங்க. அந்த பெருமையை பார்த்து நீங்கள் பண்ற காரியத்தை நான் பண்றேன், நீங்க பண்ணாது தப்புன்னு சொல்றீங்க, நான் பண்ணாது சரின்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரத்தை நீங்கள் பட்ட நான் என்னுடைய கருத்தினால் நான் சொல்றேன். நீங்க எப்படி நான் பண்ணா தவறு இல்லைன்னு சொல்றேன். நானே உங்களை எப்படி பார்க்கறேன், நீங்கள் எல்லாம் உங்களை மிகுஞான சிறுகுழைகளாய் பார்க்கிறேன், நீங்கள் எல்லாம் ஞானம் பொருந்தியவர்கள், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்ப கரவேல் பெண் சொன்ன காலம் சேர்ந்துமோன்னு சொல்றது ஒரு தோஷம் சொல்றீங்க, தோஷம் கிடையாதுன்னு இருக்கிறேன். உங்களிடத்துல ஒரு ஞான வைத்த தேஜோ விசேஷம் இருக்கிறது. உடனே அவர்கள் சொல்ற, அறிவொன்னம் இல்லாத ஆய்குலத்து. எங்களிடத்துல ஞானம் இருக்கு, ஞானம் இருக்குன்னு சொல்றீங்க. எங்கள்கிட்ட என்ன ஞானம் இருக்கு? நாங்கள்லாம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலம். எங்கள்கிட்ட கொஞ்சம் கூட ஞானம் அறிவே எங்களுக்கு கிடையாது. அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆய்ச்ச. நாங்கள் கண்ணன் சொன்ன உடனே உங்களுக்கு கர்மம் இல்லை, கர்மயோகம் இது இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லைன்ற. அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த எம்பெருமானை என்ன அடைவதற்கான பேருக்கு உங்களுக்கு இடத்துல உள்ளதுதான் என்ன அப்படின்னு கேட்டோம். எதுவுமே எதுவுமே இல்லைன்னா நான் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, எதை வச்சு நான் கொடுக்கறது? அப்ப கொடுக்கறதுக்கு உண்மை இல்லைன்னா எதை வச்சு நான் கொடுக்கறதுன்னு கேட்கக்கூடிய காலத்துல அவர் ஆய்குலம் தன்னை பிறவி தெரு பொன்னை ஆய்குலம் தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ. அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ. எங்ககிட்ட ஒரே ஒரு புண்ணியம் உண்டுன்னு கடைசியா சொல்றேன். இவ்வளவு காலம் புண்ணியம் இல்லை புண்ணியம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப வந்து புண்ணியம் இருக்குன்னு சொல்றீங்களே, அது என்ன புண்ணியம்னு கேட்கணும். சாட்சாத் புண்ணியமாய் இருக்கக்கூடிய உன்னை கண்ணன பெருமான் நீ. அப்படிப்பட்ட சாட்சாத் புண்ணியமாய் இருக்கக்கூடிய உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி நாங்கள் வந்து வளர்க்கிறோமே. எங்கள் குலத்திலே ஆயர் குலத்திலே வந்து பிறந்திருக்கிறாய். அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ. இந்த குலத்திலே நீ வந்து பிறந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் கிருஷ்ணா உனக்கு வந்து பாலும் சோறு ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உடனே கண்ணா எடுத்துக்காரு, கீழெல்லாம் என்ன சொன்னீங்க, எங்கள்கிட்ட நன்மையே இல்லை நன்மையே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எதுவுமே இல்லாத எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டா வந்து முன்ன நீ ஆய்குலத்தை பிறந்திருக்க, அந்த நன்மை என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி மாத்தி மாத்தி பேசுவீங்கன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார்களா, இல்ல இல்ல கண்ணா நீ வந்து எங்களெல்லாம் இப்படி வந்து கிராஸ் பண்ணாது. நான் சொல்றேன் பாரு, எப்படின்னா நாங்க கிட்ட வந்து நன்மை இல்லைன்னு சொன்னோம். எப்படிப்பட்ட நன்மை இல்லை? எங்களாலே சாதிக்கப்பட்ட நன்மை ஒண்ணும் இல்லை. நாங்க ஒரு நற்கர்மாக்கள் செய்து நல்ல செயல்களை செய்து அதனால சம்பாதிக்கப்பட்ட புண்ணியம் நம்ம இடத்துல உண்டுன்னா அந்த மாதிரி புண்ணியம் கிட்ட கிடையாது. இந்த ஆய்குலத்துல நீ வந்து பிறந்தாயே, அது நாங்க பண்ண தபஸ்னால வந்து பிறந்தையா? வசுதேவனும் தேவகியும் தபஸ் பண்ணார்கள், அவருக்கு மகனாக வந்து பிறந்தாய். அவர்களிடத்துல ஒரு நன்மை இருந்தது. ஆனால் நாங்க அது மாதிரி தபஸ்னா ஒண்ணும் பண்ணலையே. நீயார விரும்பி இந்த ஆய்குலத்திலே வந்து உன்னை வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டு இவ்விடத்திலே வசுதேவன் வந்து நந்தகோபாலனுக்கும் யசோதை பிராட்டுக்கும் மகனாக இந்த யாதகுலத்திலே வந்து தோன்றினாய். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எங்களுக்கு நாங்க பண்ண அந்த நன்மை என்ன? அது ஒண்ணுமே கிடையாது. அது சித்த சாதனம். நாங்கள் வந்து எங்களுடைய சாத்திய சாதனம். எங்களுடைய நன்மையினாலே வந்து நீ இந்த இடத்துல வந்து பிறக்கல, உன்னுடைய வந்து இச்சையினாலே இவ்விடத்திலே வந்து நீ வந்து பிறந்திருக்காய். அதனால எங்களுக்கு அதுல ஒண்ணு இதுவே சம்பந்தமே கிடையாது. அதனால நாங்க சொல்ல முடியாது, ஐக்குலம் தன்னை பிறகு பிறந்த புண்ணியம் யாவுடைய. நீ எப்படி இருந்தாலும் எங்க குலத்துல பிறந்தது எங்களுக்கு புண்ணியம் உண்டு. ஆனால் அது எங்களுடைய சாத்தியத்தினாலே, எங்களுடைய நாங்கள் செய்த கர்மத்தினாலே நீ வந்து பிறகு உன்னுடைய இச்சையடியாக இந்த குலத்திலே தோன்றினாயினா. அப்போ காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எபெருமான் சித்த சுகிருதமாய் இருக்கிறான். எங்கள்கிட்ட ஒரு நன்மை உண்டு. அந்த எபெருமான் இந்த குலத்திலே தோன்றினது தன் இச்சையடியாக வந்தவன் நினைச்சிருக்கிறான். உந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ. அப்ப மேல தெரிவிக்கிற குறை ஒண்ணும் இல்லாத கோவிந்தா. நல்லா சொல்லக்கூடியது என்னன்னா,
முந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியமாமையும் நாங்கள் ஒரு பாகியத்தை பெற்றிருக்கிறோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் இருக்கிறார். உனக்கு ஒரு குறை இருந்தால் தானே எங்களுக்கு ஒரு குறை இருக்கும், உனக்கு ஒரு குறை இருந்தால் தானே எனக்கு ஒரு குறை இருக்கும். இவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்க? அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குள்ளம் சொன்னார்கள். புண்ணியம் யாமுடையோன்னு தெரிவிக்கிறார்கள். முந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அறிவொன்றும் இல்லாதவன் சொல்லியிருக்கள், புண்ணியம் இருக்குன்னு சொல்லியிருக்கள், முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கிறது. இதுவே அவர் சொன்னா எங்ககிட்ட வந்து ஞானம் இருக்கு, ஞானம் வந்து சொன்னீங்க, நாங்க பேசுற வார்த்தை கூட சரியில்லை, அதிலே தெரிஞ்சுக்கலாம் எங்ககிட்ட அறிவொன்றும் இல்லை. அதெல்லாம் தெரிவிக்கிறோம் உங்கள்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லை, புண்ணியமும் இல்லை, அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, வந்து புண்ணியமும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்னா உங்களுக்கு கைவிட வேண்டியதானா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் தெரிவிக்கிறோம். அப்பதான் காலத்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் தெரிவிக்கிறோம். நீயே குறை ஒன்று இருக்காது, ஒரு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான், உனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, எல்லா விதமான நிறைகளும் நிறைந்தவராக இருக்கிறார். நீ நிறைந்தவனாக இருக்கிறாய், ஆயர் குலத்திலே வந்து தோன்றி இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எங்களுடைய குறையினாலே நாங்கள் இழக்கலாமோ? இழக்கிறதுக்கு ஒன்றும் வழியே கிடையாது. ஒரு பெரிய ஒருத்தர் இருப்பார், நிறைய பணம் படைத்தவராக இருக்கார், அவருக்கு பந்துக்கள் நிறைய பேர் கொஞ்சம் வறியவர்களா இருக்காங்க, ஒரு பணம் இல்லாத இருக்காங்க. அவர் பணத்தை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டீங்களா, ஆடு 10,000 கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அதே போல வந்து அப்படி அவர் நிறைவாளராக இருக்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யம் அவருக்கு தான் இருக்கு. ஆடு 10,000 கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவருக்கு அபரிமிதமா பணம் இருக்குன்னா அவருக்கு கொடுத்து, அது போல நீ எப்படிப்பட்டவன? குறை ஒன்றும் இல்லாத, எந்த விதமான குறையும் இல்லை, நிறைவாளராக நீ இருக்கக்கூடிய காலத்திலே எங்களுடைய குறையை தானே பார்க்கணும். நீ குறை எங்களுடைய குறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிறைவாளராக உன்னுடைய நிறையை கொண்டு எங்களுடைய குறையை சரிப்பாங்க. ரொம்ப மேடா ஒரு பிரதேசம் இருக்கு, பள்ளமா ஒரு பிரதேசம் இருக்கு. அந்த மேட்டில் இருக்க மண்ணை எடுத்து பள்ளத்துல போட்டா சமமா பொறுத்தவரையும் அதை போலதான் இந்த இடத்தையும் காட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நீ வந்து எங்களுக்கு குற்றம் சொன்னோம், ஆனால் உன் பூர்த்திக்கு குறை உண்டா? உன்னுடைய வந்து பூர்த்திக்கு உனக்கு குணபூர்த்தி, நீ குறை ஒன்றும் இல்லாத, அதுக்கு ஏதாவது குறை உண்டா? அதுக்கு ஒன்றும் குறை கிடையாது. அதனால உன்னுடைய குறையின்மை, எங்கள் அறிவின்மை ரெண்டும் ஒன்றுத்து கொண்டு சேர்ந்துக்கும். உனக்கு எதுவும் குறை கிடையாது, எங்களுக்கு அறிவு கிடையாது. உன்னுடைய நிறைய கொண்டு எங்களுடைய அறிவை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா நாங்க எதுக்கு ஒரு இடத்துல வந்து நிற்போம்? ஒரு இடத்துல எதுக்கு நாங்க வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கள்கிட்ட குறை இருக்கிறதால தான் உன்னுடைய நிறைக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் வந்து ஒரு குறைவாளராக இருக்கணும், எங்களெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணணும். அப்படி பண்ணால்தான் உனக்கு பெருமை சேர்ந்ததா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு உபாயாந்தங்களுக்கா ஏதாவது உங்கள்கிட்ட நன்மை இருக்கா, உபாயங்கள் இருக்கான்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்ட நன்மைகள் இருந்தா நான் உங்ககிட்ட வருவோன்னு நீ நினைக்கிறியா? அதுவே எங்களுக்கு ஒரு அகங்காரம் ஏற்பட்டு நானே நான் எம்பெருமான் அடைஞ்சுக்கிறேன் முயற்சியாலேன்னு சொல்லி போகிறது கூட வந்து அந்த இடத்த பிரயோஜனம் உண்டு. அப்ப குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் சொல்ல முடியுது. குறைவாளருக்கு என்ன ஒண்ணா அவங்க எம்பெருமான் சொன்னாலாம், நீ இந்த மாதிரி குறைவாளருக்கு எல்லா இடத்தையும் உதவுறான்னு சொல்றீங்க, அந்த மாதிரி உதவுறதை யாரு இருக்காங்க? அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. கோவிந்தா, நீ கோவிந்தான்னு ஒண்ணு பேர் சொன்னனே, கோவிந்தானா என்ன அர்த்தம்னா பசுக்களை மேய்க்கக்கூடியணும். குறைவாளருக்கு யாருமே உபகாரம் பண்றது இல்லைன்னு நீ சொல்றியா, உனக்கு பேரே கோவிந்தன்னு பேரு. நீ வந்து அந்த பசுக்களை ரட்சணம் பண்றியா, அந்த பசுக்கள் வந்து என்ன வந்து ஏதாவது உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சிட்டு இருக்கா? உனக்கு ஏதாவது ஒரு சாத்தியத்தினாலே உன்னை அடைஞ்சுதா? ஒண்ணும் கிடையாது. அதுகிட்ட என்ன சுகுர்த்தம் இருக்கு? சரி, நீ இவ்வளவு நன்மைகள் அந்த பசுக்களுக்கு பண்றியா, அந்த நன்மைகளை வந்து பாராட்டக்கூடியது, ஒரு நன்றி பாராட்டக்கூடியதாவது இருக்கா அந்த பசுக்கள் அப்படின்னு? அதுவும் கிடையாது. ஏன் நீ பண்றது அப்படின்னா, நீ நிறைவாளரா இருக்க, அந்த பசுக்கள் குறைவாளரா இருக்கு, அந்த ரீதியில தானே பண்ற. அது போலதான் எங்களையும் நினைக்க வேண்டும். சர்வதமான் பரித்தியட்ச மாமேகம் சரணம் பிரஜான்னு தெரிவிக்கிறாங்க. எல்லா சாதனங்களையும் விட்டு என்னை பற்றுன்னு நீ சொல்லியே, நீதான் அந்த வார்த்தை சொன்ன. நீ சொல்லக்கூடிய வார்த்தையிலே இப்ப வந்து என்ன சொல்ற, சாதனங்களை இருக்கா, சாதனங்கள் இருக்கான்னு நீ கேட்கற. எங்ககிட்ட சாதனங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அப்ப உனக்கு ஒரு குறை இருந்தாதான் எங்களுக்கு குறை இருக்கும், உனக்கு குறை இல்லை எங்களுக்கு குறை இல்லை இருக்காங்க. கோவிந்தான்னு சொன்னதால எப்படிப்பட்டவராக இருக்கான்? எவருமான் பரவ ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய காலத்துல அந்த பெரிய ஒரு சபை, அவனுடைய திருவாலக்கம், அந்த சபையில இருக்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டவனாக? அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் எந்த விதமான குறைகளா எல்லாம் நிறைவு பெற்றவனாக இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்டவன் என்ன பண்றான்? அப்படி இருக்கக்கூடிய அந்த இருப்பை தவிர்த்து என்ன பண்றான்? இவ்விடத்துல இடைச்சேரியில கண்ணனா வந்து பிறந்தாய, எல்லாம் நிறைந்தவனாக இருந்தும் இந்த இடைச்சேரியில வந்து பிறந்தாய். எதுக்காக? குறைவாளராக இருக்கக்கூடிய எங்களெல்லாம் காப்பாற்றணும் தான் வந்தேன். சாது பரித்ரான் நீ சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றான்? பரித்ரானாய சாது நாம். எதுக்காக பிறக்கிறான்னு சொல்லக்கூடிய காலத்துல சாதுக்களை எல்லாம் பரித்ராணம் காப்பதற்காக நான் பிறக்கிறேன்னு சொல்லக்கூடிய அழைக்கிறது. அதனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தானா நீ எப்படிப்பட்டவனா இருக்க? உனக்கு குறை இருக்கு, உனக்கு குறை எதுவும் கிடையாது, எங்களுக்கு குறை இருக்குது, உன்னுடைய நிறையை கொண்டு எங்களுடைய குறையை சரி செய்வாய் என்று தெரிவிக்கிறார்கள். குறையில்லாத கோவிந்தன், குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் தெரிவிக்கிறார். இப்ப குறையில்லாத கோவிந்தன் எப்படிப்பட்டவனா இருக்கான்?
எம்பெருமானுக்கு குணங்கள்ல எந்த குறையும் கிடையாது. உயர்நலம் உடையவன் எவனவன் தான். சமஸ்த கல்யாண குணாத்மகன், எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவனாயிருக்கக்கூடிய அந்த பெருமான். அப்போ குணங்களிலே, நற்குணங்களிலே, கல்யாண திருக்குணங்களே குறையற்றவனாயிருக்கிறான் அவன். அது பண்ற குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை எந்த குறையும் கிடையாது. எப்படிப்பட்டவனாயிருக்கான்? ஐஸ்வர்யத்திலே சிறந்தவனாயிருக்கான். பொங்கோதம் சூழ்ந்த மூனையும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனான ஆண்டாள் பாடு. அப்போ எப்படிப்பட்டவனாயிருக்கு? இந்த பூலோகம், இந்த 14 லோகங்களிலும் மேல இருக்கக்கூடிய இந்த பரமபதம் சொல்ற சீவைய குண்டத்துக்கும் அவனே 2 விபூதிக்கும் நாயகனா இருக்கான். உபய விபூதி நாயகத்துவம் 2த்துக்கும் அவன் தான் முடிசூட அரசன். அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? ஐஸ்வர்யத்தாலே, என்ன சொல்றான், செல்வத்தாலே குறையற்றவனாக இருக்கிறான் அவன் பார்க்கிறோம். அதுக்கு மேல இருக்கார் குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லக்கூடிய காலத்திலே உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான நம்மாழ்வார் பாடிப்பார். எவருவான் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? எப்படிப்பட்ட அவதாரங்கள்! மீனோட ஆமை கேழல் அரிகுரனாய் முன்னுமிராமனாய் பின்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கத்தியமானான்னு சொல்லிவிட தசாவதாரங்கள் சொல்லிக்காரு. தசாவதாரங்கள் தானான்னு சொன்னா ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் பண்ணிருக்கான். நமக்கு தெரிஞ்சது 10 அவதாரங்களை தவிர எவ்வளவு அவதாரங்கள் பண்ணியிருக்கான். அப்போ அவதாரங்களில் குறையற்றவனா இருக்கான். அப்ப குறையில்லாத கோவிந்தா, குறை ஒன்றில்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு சொல்லக்கூடியதாக. ஒரு சூத்திரத்திற்கு சிவசனம் போட்டு ஒரு சூத்திரம் காட்டிருக்கோம். சிவசனம் போட்டு கிரந்தத்துல பிரபத்தி உபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு இருக்கான். பிரபத்தின்னு சொல்லப்பட்டது சரணாகதி. சரணாகதியான உபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு. இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வேற ஏதோ குற்றம், இந்த குத்தம் இல்லை வேற ஏதோ குத்தம் இருக்குன்னு அர்த்தம். அர்த்தம் அப்படித்தானே அவங்க அர்த்தம் பண்ணியாகும். அப்போ மணாளவாணிக்கு வியாக்கியானம் பண்றோம். இந்த குற்றங்கள் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதுனாலே வேறொரு குத்தம் இருக்குன்னு தோத்துகிறது. அப்போ குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு ஒரு இது தெரிவிக்கிறாங்க. அது என்ன குறைன்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன நினைச்சுட்டு வந்தான்? இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்மளாம் எப்படி இருக்கோம்னா அந்த சம்சாரமாகிற ஒரு இதுல கிழங்கு போல இருக்கணும். ஒரு மண்ணுல அப்படியே சம்சாரமாகிற ஒரு மண்ணு மாதிரி மூடி இருக்கு. நம்மளாம் ஒரு கிழங்கு போல உள்ள இருக்கணும். சம்சார கிழங்குலே நம்மளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேணும்னு அவன் நினைக்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால் வந்த காரியம் நடந்துதான் கேட்டால் அவன் உரைச்ச என்ன சொல்ல ரொம்ப ஜடப்படலாம் சொல்லிட்டு வந்தான். சீவை குண்டத்துல எல்லா தேவிமாரர்கள் தான் சொல்லிட்டு வந்துட்டான். நான் எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன். வரக்கூடிய காலத்துல பெரிய கூட்டம் வரும், பரவபத்துக்கு எக்ஸ்ட்ரா கேட் எல்லாம் கூட போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் வரக்கூடிய காலத்தை யாரு இருக்கா யாருன்னு தான் கேட்டான். அவன் வரைச்சக்கூடிய காலத்தை எல்லாம் நம்மள திட்டு தான் போனான். அவஜானந்தி மாமூடாக இந்த ஜனங்கள்லாம் ஒரு முட்டாள் பசங்க, என்ன மாட்டுக்காரன் தான் நினைக்கிறானே தவிர வேற எதுவும் நினைக்கல அப்படின்னு இது பண்ணிட்டு எல்லாரையும் திட்டுட்டு அவன் முதல்ல தன்னுடைய சோதின்னு சொல்லிட்டு பரவத்தை கிளம்பி வந்துட்டான். வரக்கூடிய காலத்துல தேவிகள்லாம் கேட்கறான், என்ன எட்டிட்டு பாக்குற பின்னால நிறைய கூட்டம் வருது போல இருக்குன்னு பார்த்தா கதவை மூடுதுனான். யாரும் ஒருத்தர் கூட வரல, நான் மட்டும் தனியா தான் வந்தேன். கதவை மூடு, நான் போச்சவும் தனியா தான் போனேன், வருஷமும் தனியா தான் வரேன். கதவை மூடிட்டு போனோம். ஏன் கேட்டான். நான் என்ன பண்றது, நான் ஒத்தனையும் அதனால திருத்தி கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாரம் எம்பெருமான் தன்னை சோதிக்கு போகக்கூடிய காலத்தை ஒரு குறையோடையே சென்றான். அப்படிப்பட்ட குறை அவனுக்கு குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் சொல்றேன். குறை இருக்கானா அந்த குறை நீங்கியதுன்றான். எப்படி நீங்கியதுன்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த எம்பெருமான் சொன்னாலும் வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகான கீதையில சொன்னான். என்னையே எல்லாமாக பத்தக்கூடிய ஒருவன் வந்தான். அவன் தான் ஒரு சொல்றது வாசுதேவ மகாத்மான்னு தெரிவிச்சார். அப்படிப்பட்ட மகாத்மா யாருன்னு கேட்டால் நம்மாழ்வார் தான் அப்படிப்பட்ட மகாத்மா. அவர் பிறந்த காலத்தில் திருவாழ்மையில பாடக்கூடிய வாக்கியம் ஒன்னும் சோறு பருகும் நீர் திண்ணிம்பத்திலேயும் எல்லாம் கண்ணான்னு பாடும். எல்லாம் வாசுதேவ சர்வம்ன்றதே அப்படிதான். தாரக போஷக போக்கியங்களா எனக்கு கண்ணதே இருக்கிறான்னு சொன்னவர்களா இருக்கிறான். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் பிறந்த காலத்துல என்ன பண்ணார்? எல்லாரையும் போய் கொண்டார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வார். எல்லாரையும் திருத்தி பணி கொண்டவராக மதுரகவியாளர் சொல்றாரு, என்ன எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். எம்பெருமானே கைவிட்டவர்களை கூட கைவிட்டு கை கொடுத்து தூக்கியவர்கள் யாரும் நம்மாழ்வார் தான். இப்ப பயனல்லாதவர்களா இருந்தாலும் பாங்கல்லாதவர்களா இருந்தாலும் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? செயல் நன்னா அவர்கள் செயல்களாம் நன்கு வீறு பெறும்படி பெருமை அடையும்படி காக்கக்கூடியவர்களா இருக்கிற யார்? நம்மாழ்வார். அதனால அவருக்கு ஒரு புத்தம் நீங்கியதுன்னு அவருக்கு ஒரு குறை தீர்ந்தது. அதோட போச்சு அப்படின்னு கேட்டால் ராமானுஜரோட திருவவதாரம் அவருக்கு பெரிய ஒரு பக்கபலமா அமைந்தது. எம்பெருமானுக்கு நீ இந்த மண்ணகத்தை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் ராமானுஜர் 150 ஒரு திவ்ய பிரபந்தத்திலே திருவரங்க தமிழ் நான் பாடுறேன். ராமானுஜர் பிறந்த காலத்துல என்ன பண்ணாரு? இந்த மண்ணகத்தை பிறந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருத்தி திருமகள் கேள்வனுக்கு அந்த எம்பெருமானுக்கு ஆக்கி வைத்தார். அதனால என்னாச்சு? அவனுக்கு குறை தீர்ந்தது. அப்ப குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அப்படிப்பட்ட குறை இல்லாதவனாய் ஆனான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதுல இருந்து என்னாச்சு? நம்மாழ்வார் எப்போது பரமபதம் போனாரோ அது தொடங்கி அந்த திருவை வைகுண்ட வாசல் கதவு திறந்து பரமபத வாசல் திறக்கணும். வைகுண்ட வாசல் பரமபத வாசல் எதுக்காக திறக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வாருக்கு தான் பரமபதம் போனார். அப்படி போகக்கூடிய காலத்துல அந்த கதவு திறந்துடும். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கதவு மூடியே அந்த கதவு எப்போ திறந்ததுன்னா
நம்மாழ்வார் வந்து பரவதம் போனதுல இருந்து கதவு திறந்திருக்கு, அதுல இருந்து ஜனங்கள் அங்க போயிட்டு இருக்காங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அதுக்கு சுவாரமாக இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசி பரவத வாசல் கதவை திறக்குதுன்னு வச்சிருக்கோம். அப்ப குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லக்கூடியதான் இந்த கேட்டான் கண்ணன பெருமான். அப்படி கேட்கக்கூடிய காலத்துல உங்கள் பேற்றுக்கு உறுப்பாக மட்டும் சாதனம் இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆனா என்ன வந்து சொல்லக்கூடிய காலத்தை குறையொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது உண்மைதான். நான் குறையொன்றும் இல்லாதவன் சொன்னதுல பெய்தாங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நீங்க சொல்ற பாருங்க, குறையொன்றும் இல்லாதவன் சொன்னா அவனுக்கு எல்லா விதமான குணங்களும் இருக்குமே, எல்லா விதமான குணங்களும் இருக்கும். அப்போ நல்ல நல்ல குணங்களும் இருக்கும். சில குணங்கள் எவருமாருக்கு சுதந்திரன்னு ஒரு குணம், சுவாதந்திரியம் சொல்லுவார்கள். சுதந்திரம்னா தன் இச்சைப்படி எந்த காரியத்தையும் செய்யலாம், யாருண்டே எதுவும் கேட்கணும்னு அவசியம். அப்போ அந்த சுதந்திரன்ற குணம் எப்படின்னா மதில் மேல் பூனை மாதிரி இருந்த குணம். அது வந்து எந்த பக்கம் குதிக்கும் யாரால் சொல்ல முடியும், பூனை எந்த பக்கம் குதிக்கும் யாரால் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட குணமாய் இருக்கிறது. அப்ப நீங்கள் சொன்னீர்களே சுதந்திரம், நீங்க குணம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தான எனக்கு சுதந்திரம்னு ஒரு குணம் இருக்கு. அந்த சுதந்திர குணத்தை கொண்டு உங்களை நான் வந்து அனுகிரகம் பண்ணாலும் பண்ணலாம், பேற்றை கொடுத்தாலும் கொடுக்கலாம், பேற்றை கொடுக்காத போனாலும் போகலாமே. உங்கள் வார்த்தைகளாலே நீங்கள் வந்து உங்களுடைய பேற்றை நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் சொல்லலாம். உடனே என்ன சொல்றாரு, தன்னோடுறவையில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. நீங்கள்லாம் என்ன யாருக்கிட்ட பேசுறீங்க கண்ணா, நீ யாருக்கிட்ட பேசுறதுன்னா தெரிஞ்சுதான் பேசுறியா? திருவிழா யாரோ ஒண்ணு உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு இருக்காரு, அவன்கிட்ட பேசுறது போல எங்கள்கிட்ட பேசுறீங்க, இப்படிதான் பேசலாமா? நாங்களாம் எப்படிப்பட்ட உறவினர்கள், உனக்கு பந்துக்கள் தெரிவிக்கணும். நான் பந்துக்கள்னு சொன்னதை காட்டுல நீ எங்களுக்கு பந்துக்கள் நீயே சொல்லிட்டீங்க. கண்ணன் வருவான் கோவர்தனத்தை தூக்கி மழையா குடிச்சான். மழை பெருசா கொண்டு கொட்டுறது, இந்திரன் பெரிய வந்து மழை பெய்யறான். 7 நாள் ராத்திரி பகல் மழை கொட்டு கொட்டுறது. ஒரு கோவர்தன மலையை தன் கையில தூக்கி தாங்கி பிடித்தான். 7 நாள் மழை பெஞ்சது, மொஞ்சி போச்சு, எல்லாரும் வந்து எல்லாரையும் காக்கப்பட்டார்கள். அப்ப அவரெல்லாம் போய் கேட்கறான் கண்ணன் எடுக்கிற, இந்த மாதிரி ஒரு ஆயர்புத்திரனாய் இருந்துட்டு நீ போய் ஒரு மலையை 7 நாள் கையில பிடிச்சி தாங்குறேன், நீ யார்? யக்ஷனா, கந்தர்வனா, தேவனா, யாரு நீ கேட்கக்கூடிய காலத்துல அவங்க பாந்தவ ஜாத்தாங்க, நான் உள்ள உறவுக்காரன்னு சொன்னேன். என்னை போல யாரும் அப்படிலாம் நீ நினைக்காத, நான் உங்களுக்கு பந்துக்கடாய், உனக்கு வந்து உறவினர்கள் நான் அப்படின்னு நீ நினைச்சுக்குவான்னு சொன்னான். அப்படி நீ சொல்லக்கூடிய காலத்தில் நீயே உறவுன்னு வந்து முதல்ல சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க, தெருவில் போறவன் பேசுற மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கு உறவினர் ஆச்சு, உந்தனோடு உறவியல் நமக்கு இங்கொழிக்க முடியாது, நோக்க இருக்கக்கூடிய உறவை மறந்து போனாங்க. இல்ல உறவினர்கள் பக்கத்துல கூட நீ வந்து உன்னுடைய சுவாதந்திரியம்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திர குணத்தை நீ காட்டுவாயோ அண்ணா. உடனே சொன்னாங்க, ஐயோ நீங்க கொஞ்சம் ஒன்னும் அறிவுள்ள ஆய்வு நீங்க சொன்ன மாதிரி சரியாதான் இருக்கு. இந்த உறவை கொண்டா நீங்க வந்து உங்களுக்கு பேர் கிடைச்சோம்னு நினைச்சிருக்கீங்க. இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த உறவுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு நாளைக்கு நிற்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ. ஒரு நீர்க்குடம் உடைத்தால் வந்து கழிய வந்த உறவு வந்து வைத்துட்டோம். அந்த காலத்துல கடசலாத்தம்னு ஒண்ணு பண்ணுவோம். 2 பங்காளிகள் இருக்கு, ஒருத்தருக்கு 10 நாள் பங்காளி பந்துத்துவம் இருக்கு. ஆனால் என்ன பண்றா, 2 பேருக்கு ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா கடசலார்த்தம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. கடசலார்த்தம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு கடத்தை வந்து தண்ணியை வச்சு அதை போட்டு உடைச்சுட்டாங்கன்னா இனிமேல் எனக்கு உனக்கு ஸ்நான பிராப்தியே கிடையாது. உங்க வீட்டுல நல்லது நடந்தாலும் எனக்கு இது கவலை இல்லை, தீயது நடந்தாலும் கவலை இல்லை, எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்ப சொல்றான், நம்ம உறவு நீங்க சொல்லிட்டு இருக்க, உந்தனோட உறவே நமக்கு இங்க ஒழிக்க முடியாத உறவுன்னு நீ சொல்றியே. ஒரு கடத்தை உடைச்சா சாஸ்திரத்திலே வழி இருக்குது. ஒரு கடத்துல தண்ணியை போட்டு உடைச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நமக்கு முகம் இருக்கக்கூடிய உறவுன்னு சொல்ல முடியும். அப்போ உடனே ஆட்சிகள்லாம் சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாங்கன்னா, இந்த உறவு யாராலையும் ஒழிக்கத்தக்கது அன்று, யாராலையும் ஒழிக்கத்தக்க ஒருத்தன் வந்து நல்லவன் நம்ம சொல்றோம். நல்லவன்னா நன்மை குணங்கள் அவர்கிட்ட, நல்ல குணங்கள் அவர்கிட்ட புரிஞ்சு இருக்கு, அதனால அவர் நல்லவன்னு சொல்றோம். இதோ அவர் இருக்கார் பார்த்தியா, அவர் பேரு இந்த பேர் இருக்கு, அவருக்கு ராமானுஜன் பேரு, அவர் நல்லவர், அது குணம் பார்த்தியா அது தனியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால வேறுபடுத்தி காட்ட முடியுமா? குணத்தை வந்து இந்த குணி எடுத்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது போலதான் நம்ம உறவு. ஒரு குணத்தை எப்படி குணி இடத்துல இருந்து பிரிக்க முடியாதோ, நம்மையும் அது போல வந்து நமக்கும் இருக்கக்கூடிய விசேஷம், அந்த உறவை நம்மளால பிரிக்க முடியாது. அபிரதச்சித்த விசேஷம்னு தெரிவிப்பார். அபிரதச்சித்த விசேஷம்னா பிரியாது இருக்கக்கூடியது, எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடிய இந்த வந்து இந்த ஈஸ்வரனும் நம்மளும் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களும் இந்த பரமாத்மாக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உறவுன்றது பிரிக்க முடியாத உறவாக இருக்கிறது தெரிவிப்பார். அப்படி பிரிக்க முடியாத உறவு எந்த பிரமாணத்தை கொண்டு சொல்றீர்கள்? எப்பெருமான் கேட்டலாம், எந்த பிரமாணத்தை கொண்டு சொல்லுகிறீர்கள்? நீயே ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் கொடுத்தியே, அந்த ஆழ்வார்கள் ஒருத்தர் சொல்றார், நன்னாக நான் உன்னை அந்நியதே என் கண்ணாய் நாரணனே நீ என்னை அன்னி இல்லை. நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை. இதை கேட்டு தலையாட்டின்னு தானே இருந்த ஆழ்வார் சொல்லிச்சு, தப்புன்னு சொல்ல வேண்டித்தானே. சொன்னியா நீ அன்னைக்கு சொல்லலையே. இவ்வளவு காலம் போன அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த உறவை வந்து கடப்பிரகாரம் பண்ணி உடைச்சு விடலாம்னு சொல்றியே, எப்படி உடைக்க முடியும் தெரிவிக்கிறார். நல்லாக நான் இல்லை அன்னி இல்லையன் கண்டாய். அது மட்டும் நமக்கு ஒரு உறவா இருக்கு. 9 விதமான உறவுகள் நமக்கு உண்டு. பிதாஜ ரட்சக சேஷி பர்த்தாங்கேயோ ரமாபதி
சுவாமி ஆதாரோ மமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்தியம் அனுமூதிதா. 9 விதமான உறவுகள் காட்டுகிறார்கள். அப்பாவும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கு. அவன் ரட்சகன், அவன் காப்பவனாய் இருக்கான், நம்ம காக்கப்படுபவனாய் இருக்கிறோம். அவன் சுவாமியாய் இருக்கிறோம், நம்ம இதுவா இருக்கிறோம், அவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அவன் பர்த்தாவாய், அவன் கணவனாய் இருக்கிறான், நம்ம மனைவியாய் இருக்கிறோம். அவன் நியாயம் அறியப்படுபவன், அறிந்தவனாய் இருக்கான், நம்ம அறியப்படுபவனாய் இருக்கிறோம். அப்படின்னு 9 விதமான உறவுகளை காட்டக்கூடிய அப்படிப்பட்ட உறவுகளை என்ன ஒரு உறவு இருந்தா ஒழிச்சுக்கிறது பெரிய விஷயம் உள்ள 9 விதமான உறவுகளை நீயே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உறவு சொல்லக்கூடிய காலத்துல உன்னோட உறவையில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாதுன்னு தெரிவிக்கிறார்கள். இப்படி கூட அவனால ஒழிக்க முடியுமான்னு காட்டக்கூடியது. இப்ப இருக்கிறார், உன்னோட உறவையில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாதுன்னு காட்டுகிறார். இப்ப காட்ட வந்த விஷயம் தான், இந்த உறவை யாராலும் ஒழிக்கா, ஒன்னாலே ஒழிக்க முடியாது, என்னாலே ஒழிக்க முடியாது. இந்த பந்துக்கள், உன்னுடைய பந்துக்கள் எதுக்காக அவர்களாலும் இது பண்ண ஊரா எல்லாம் சங்கேதித்தால் இந்த ஒழிக்கணும்னு ஒன்னாலும் நினைத்தாலும் ஒழிக்கணும். உன்னோடுறவையில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. உடனே கண்ணன் கேட்டான், இங்க இந்த பண்ணுவாங்க ரொம்ப அந்த ஆய்ச்சியர் காலம் ரொம்ப இது பண்றீங்க. அது மட்டும் இல்லை, என்ன கோவிந்தா குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு கூப்பிடுறீர்களே, அதெல்லாம் இப்பதானே இந்த உறவுலாம் நீங்க உந்தனோட உறவுகள் நமக்கு இங்க ஒழிக்க ஒழிக்க முடியாதுன்னா எத்தனை நாள் இந்த உறவுகள்லாம் நீங்க பார்த்து வந்தீங்க? பந்து பரிபாலனை பண்ணலான்னா உறவு விட்டு போட்டு தெரியுமா? இவ்வளவு நாள் பந்து பரிபாலனை நீங்க பண்ணீங்கன்னா. அது மட்டும் இல்லை, இப்போ கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறீங்களே, முன்பெல்லாம் என்ன என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? நாராயணன் தானே கூப்பிட்டீர்கள். இப்போ சமயத்துக்கு தக்கபடி பேசுறீர்கள் நீங்கன்னு கேட்கணும். அறியாத உடனே தெரிவிக்கிறார்கள், அறியாத பிள்ளைகளோ மன்னினால். தப்பு பண்ணிட்டாலும் என்ன பண்ணணும்? உடனே வந்து அபராத மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுல அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அதனால என்ன சொல்லுவாங்க, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குள்ளுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு தகுந்தபடி தப்பு பண்ணிட்டோம் கண்ணா, அதுக்காக நீ கோச்சிக்காத எங்களிடத்துல. அச்சுக்கண்ணா சொல்றாங்க, எப்படிப்பட்டவனாய்? சுலபனாய் இருக்கேன், ரொம்ப எளிமையா இருக்கேன், சுசீலனாய் ஓகேனா நல்ல வஸ்துவா இருக்கேன். ஒன்னு அனுபவிக்கிறது கிருஷ்ணசேஷ்டத்தின் அனுபவத்து எவ்வளவு இதுவா இருக்கு. அது மட்டும் இல்ல, சஜாத்தியனாய் உந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாவுடையோன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆய்க்குலத்திலே நீ சஜாத்தியனாய் பிறந்தவனாய் இருக்கிறாய். ஏதோ ஒரு பிரேமத்துல என்ன சொல்லிட்டோம், நாராயணான்னு சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? நாராயணான்னு சொல்லிட்டோம். நாராயணான்னு சொல்லி உன் பேரை சொல்லி அபச்சாரப்பட்டோம். என்ன சொல்லிருக்கணும்? நாங்க ஒரு கோபாலன்னு சொல்லியிருக்கணும், கோவிந்தன்னு சொல்லியிருக்கணும், கண்ணு மேய்த்து இனி துவந்த காளாயின்னு சொல்லியிருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிருக்கக்கூடிய காலத்தை அதெல்லாம் சொல்லாது உன்னை போய் நாராயணன்னு சொன்னோமே, எவ்வளவு பேர்கள் இருக்கு. நாராயணன் ஒன்று சிறு பேரான உன்னை அழைத்தோம், அந்த குத்தத்தை நீ பொறுத்தரட வேணும்ன்றாங்க. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுறான். இது எப்படி இருப்பாங்க, ஒரு காட்சி எப்படி இருப்பாங்க. இந்த ஆட்சிகள் என்ன சொல்றாங்க, நாராயணன்ற பேர் சிறு பேர், கோவிந்தன்ற பேர் தான் மாடு மேய்க்கிறவன்னு சொல்லக்கூடியதான் பெரிய பேர். நாராயணன் சொல்லக்கூடியது எப்படின்னா, எல்லாம் நாரங்களை அயனமாக உடையவன். நாரங்கள் தான் நித்திய வஸ்துக்கள், நம்ம பார்க்க கண்ணால் நித்தியமா அழியாத பொருள்கள் எல்லாத்துக்கும் அவன் அயனமாய் ஆசிரியமாய் இருக்கிறான் அர்த்தம். கோவிந்தன்னு சொல்லக்கூடிய மாடு மேய்க்கிறவன் ஒரு பொருள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நாராயணன் சொல்லக்கூடிய சிறு பேர், கோவிந்தன்னு சொல்லக்கூடிய பெரிய பேர் காட்டப்படுகிறார். விஸ்வரூபத்தை பார்க்கலாம். 10ஆம் அத்தியாயத்துல கீதையில தெரிவிக்கிறான் விஸ்வரூப அத்தியாயம்னு பேர். கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு பெரிய ஒரு திவ்யம் ததானத்தை சக்ஷுன்னு ஒரு நல்ல திவ்யமான ஒரு அனுகிரகத்தை பண்ணி அவனுக்கு நல்ல பார்வையை கொடுக்கணும், ஒரு கண்ணை கொடுக்கணும். அந்த கடாக்கு அந்த கண்ணுடைய இருக்கக்கூடிய வீக்ஷணத்தை கொண்டு அவர் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும். பார்க்கக்கூடிய காலத்துல எல்லாத்தையும் விஸ்வத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் விபரமான திருமேனியில பார்க்கலாம். அப்போ அவன் பார்த்த உடனே அவனுக்கு பெரிய பிரமிப்பு ஏற்படுறது, ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. ஐயோ, நம்ம இவ்வளவு காலம் தப்பு பண்ணிட்ட போது ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. எதனாலான்னு கேட்டால் சொல்றான், சகேதி மத்வா பிரசவம் எதுத்தம் ஏ கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகேதி அஜானத மகிமானம் தவ தத்ஷமாயத்வாம் அகமப்ரமேயம். அர்ஜுனா, கண்ணா ஒண்ணு பார்க்க ஒண்ணு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன், இவ்வளவு பெரியவனா. ஒரு இடத்துல இல்லாத விஸ்வத்தை இல்லாத பொருள் எதுவுமே இல்லை, எல்லாம் உன் பெருமையில மொத்தம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நான் என்ன நினைச்சேன், உனது யாதவான்னு கூட்டேன், உன்னை நன்கான்னு கூட்டேன். எப்பேற்பட்டு நான் உன்னை கூட்டேன், நாராயணான்னு கூப்பிட வேண்டிய இடத்துல நான் எப்படி கூட்டேன், உன்னை யாதவா மாடு மேய்க்கிறவனேன்னு கூட்டேன், கிருஷ்ணான்னு கூட்டேன். அது என்ன சொல்றது, நன்பான்னு கூட்டேன், சகான்னு கூட்டேன். இப்படி எல்லாம் கூட்டிருக்கலாமா? உன்னை நாராயணான்னு கூட்டணும். ஆட்சிகள் என்ன சொல்றான், நாராயணன் சிறு பேர்றான். அப்படின்னு சொல்றான், இல்ல இல்ல கோவிந்தான்னு சொன்னதான் சிறு பேர். இப்ப நாராயண நாமத்தை சிறு பேர்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். ஏன்னா நாராயண நாமம் என்னன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த பேர். இப்ப எப்போ கோவர்தன மலையை தாங்கி பிடித்தானோ அப்படி தாங்கி பிடித்தக்கூடிய காலத்துல இந்திரன் என்ன பண்றான், அந்த மழையெல்லாம் ஊஞ்சி கொடுத்து இந்திரன் இவருக்கு என்ன பண்றான், கோவிந்த அந்த பசுக்கள்லாம் காட்டாது காப்பாத்தினதான் எனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அப்போ அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண உடனே என்ன பேர் இருக்கு அப்படின்னு கேட்டால் கோவிந்தன் தான் பேர். ஒருத்தர் ப்ரமோஷன் ஆயிட்டு கலெக்டர் ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி ஏதோ மேல கீழே ரேங்க்ல ஏதோ டெப்டி கலெக்டரா இருந்தார், இல்ல சப் கலெக்டரா இருந்தார்னா
சப் கலெக்டர் சார் எப்படி இருக்கீங்கன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவார்? அது போன வருஷம் வரைக்கும், இந்த வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் வந்துடுது, கலெக்டர் நான் சொல்ல மாட்டேன், கோவம் வராது. அதே போல ஒரு சொல்றாரு, நான் வந்து கோவிந்தன் ஆயிட்டேன், நாராயணன்ல இருந்து கோவிந்தன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன போய் வந்து கோவிந்தன் கூப்பிடுறதான்னு அவனுக்கு இது ஏற்படுது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அடைத்தனமும் சீறி அருளாதே. நீங்கள் பொறுக்க வேணும், நாங்க பண்ண தப்பை பொறுக்க வேணும் தான். எதனால பொறுக்கணும்? அறியாத பிள்ளைகளோ, அறிவின்மை எங்களுக்கு இருக்கு, பிள்ளைமை ஒரு சிறந்த சிறு பிள்ளைகளா நாங்க இருக்கிறோம், அன்புடைய உத்திரத்தில் அன்பும் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? நாங்கள் செய்யக்கூடிய இந்த மூன்றடியா வர குற்றங்களை எல்லாம் நீ பொறுக்க வேணும். பத்தரு சொல்லி பித்தரு சொல்லித்தம், பேதையர் சொல்லித்தம், பத்தையர் சொல்லித்தம், பண்ண பெருகவே. பித்தர் எவனோ அந்த பித்து பிடிச்சவன் ஏதோ ஒரு சொல்றான். பேதையர் ஒரு பேதையா இருக்கக்கூடியவன், ஒரு சின்ன இதுவா இருக்கக்கூடியவன், அவன் சொல்லக்கூடியது. பத்தர் சொல்லித்தம், பக்தரா இருக்கக்கூடிய சொன்னதெல்லாம் என்ன பண்ண? பண்ண பெருவு. அதெல்லாம் மன்னிக்க தகுந்த குத்தங்கள் தானே சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால நம்ம உந்தன்னை சிறுவேர் அடைத்தனமும் சீறி அருளாதே. அப்படி நாராயணன் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு காலம் சொல்லியிருக்கேன். நாராயணனே நமக்கே பரந்துருவான், நாற்றத்துள்ளாய்படி நாராயணன், நாராயணன் மூர்த்தி எவ்வளவு பல காலம் சொன்னது. அப்படிப்பட்டவன் வந்து சிறுபேர் அழைத்தனவும் உந்தன்னை அழைத்தனவும், அழைத்தனவுன்றான். இந்த உண்மைக்கு என்ன கருத்துன்னா, ஒன்ன நாராயணன் கூட்டது ஒரு தப்பு. நாங்க ஏற்கனவே என்ன பண்ணோம், அந்த வையத்து வாழ்வீர்கள் வாசகத்தை சொல்லக்கூடிய காலத்து இதை பண்ணுவோம் இதை பண்ண மாட்டோம்னு சொல்ல தீக்குறளை சென்னோதம் சொன்னோம். தீக்குறளை சொன்னோதம்னா நாங்க இந்த நோன்பு நோக்கக்கூடிய காலத்திலே எங்க கூட இருக்கக்கூடிய இந்த தோழிகள் எல்லாம் என்ன பண்ணோம், ரொம்ப கௌரவமான பேசும், மரியாதையா தான் பேசுவோம்னு சொல்லிட்டு என்ன பேசணும்? பேய்ப்பெண்ணு ஒருத்தர உண்மகன் தான் உண்மையோ அன்னிச்செவிடோ அனந்தனோ அப்படின்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு இதை பண்ணி கொஞ்சம் இதுவாக தாழ்வாகத்தானே பேசணும். அது மட்டும் அதனால வந்து அப்படி பலவாறாக சொன்னதை பொறுத்தரள வேண்டும். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இப்ப காட்டாத விஷயம் என்ன? கண்ணனோட நமக்கு பேர்க்க முடியாத உறவு இருந்தாலும் குற்றத்தை பொறுக்க வேணும்னு அவனுக்கு என்ன பண்ணணும்? அவன் கண்ணன் சொல்றானா, நீ பலனை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேரும் எடுத்து நீ செய்துதானே ஆக வேண்டும். ஒரு வியாஜம் ஊருக்கு காட்டுறதுக்காக ஒரு பேர். யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டா, அந்த பசங்களுக்கு நான் அந்த வாய்ப்பெண்கள் 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு நீ எப்படி பேட்டரை கொடுத்தாயின்னு யாராவது ஒரு கேட்டாரானா நான் சொல்லணுமே, இவர்கள் இதை பண்ணியிருக்கார்கள், நீங்க அப்படி பண்ணது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கலாம். பண்ணிருக்கிறது ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். உடனே அவங்க சொல்றார்கள், ஐயோ நீ வந்து பண்ணணும்னா வந்து நான் ஏதாவது பண்ணிதான் நீ பண்ணணும்னு எதிர்பார்த்தா பண்ணணுமா? அப்படி நீ வந்து பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. யார் ஒண்ணு வந்து கேள்வி கேட்கறோம், யாரா கேட்க போறானா? இறைவா நீ தாராய் பறை. உடனே என்ன சொல்ற? கோவிந்தான்னு சொல்றோம்னா இறைவான்னு சொல்றான். இறைவனா திருப்பி வந்து நாராயணன் தானே. இறைவா நீ தாராய் பறை. சர்வசக்தனா இது எப்படிப்பட்டவனா இருக்கேன், எல்லா சக்தியும் பொருந்தியவனா இருக்கேன், நீ தர மறுத்தாலானா என்னுடைய எந்த முயற்சினாலும் உன்னை மாற்ற முடியும், என்னுடைய முயற்சியால் உன்னை அடைய முடியுமா? அது நடக்கவே நடக்க. தரமாட்டேன் நீ மறுத்துட்டா நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தர இசைந்தால் தரையான் நீ வந்து கொடுத்துட்டான்னா உன்னை யாரால் வந்து அதை விளக்க முடியும்? பறக்க முடியாது. சீரி அருளாதே இறைவா. சீரி அருளாதே நாங்களே எப்படிப்பட்டவனுக்கு ஒரு சரீர பாவத்தை எம்பெருமானுக்கு நம்ம இந்த சரீரி பாவம். அவன் சரீரத்தை போல இருக்கான், நம்ம சரீரியா இருக்கும். அவன் சரீரியா இருக்கா, நம்ம சரீரமா இருக்கும். இல்ல தப்பா சொன்னான். அவன் சரீரமா இருக்கா, நம்ம சரீரம்னா அங்கங்கள். எம்பெருமானுக்கு கையை போல காலை போல கண்ணை போல இருக்கக்கூடிய. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன ஒருத்தர் நம்ம கை நம்ம சொல்றோம், என் கை தான் தப்பு பண்ணிட்டு சொல்லுவோமா? ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, யாரையோ ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டான், நான் ஒன்றும் தப்பே பண்ணல சார், என் கை தான் அடிச்சுக்கணும்னு சொல்லுவோமா? ஐயா எல்லாரும் நீ உன் கை பண்ணாலும் நீ தான் ஜவாப்தாரி எனக்கு. அப்படி அதே போல வந்து உனக்கு வந்து உன்னுடைய வந்து சரீரமா இருக்கக்கூடிய சரீரா இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எங்களோட போச்சுக்கலாமா? இறைவா நீ தாராய் பறை. இறைவான்னு சொல்றான். இறைவான்னு சொன்னா திரும்பி வந்து பரம்பொருள் தானே அர்த்தமாகுது. இல்ல மீண்டும் பெரிய பேர் சிறு பேர் பிரஸ்தாவமான்னு கேட்டாங்க. அப்படிலாம் நான் பெரிய சிறு பேர் பிரஸ்தாவம் இல்லை. நான் இங்க சொன்னது வானோர் இறையை சொல்லவில்லை, வானோருக்கு இறைவனா இருக்குன்னு நாங்க சொல்லல. ஆய்குலமாய் வந்து தோன்றித்து நம்மள் தன்னுடைய திருவள்ளுவர் ஆய்குலமாய் வந்து தோன்றித்து நம்பிறைய எங்களுக்கு இறைவனாய் ஆய்குலத்திலே வந்து தோன்ற இறைவனா இருக்கக்கூடிய ஒன்னதான் நாங்கள் சொன்னோம். ஆனால் இது சிறு பேராகாது. என்ன பண்ணணும்? நாங்கள் எவ்வளவு குற்றம் பண்ணினோம், செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞானநாதனே என்று சொல்லும்படியாக நாங்கள் செய்த குற்றத்தை எல்லாம் நன்மையாக நீ நினைக்க வேண்டும். அதனால உன்னுடைய சேஷித்தம்னு சொல்லப்பட்ட இந்த சுவாமித்தம் நிலை கொள்ள வேண்டும், எங்களுக்கு பறை தருவாயாக. இதெல்லாம் அதெல்லாம் கேட்பதெல்லாம் ஆராய்ந்து வார்த்தை என்ன பண்றானா, நப்பின பிராட்டி பக்கத்துல இருக்கிறான், நீயே கொடுத்துறேன்னு உடனே சொன்னாங்க. நப்பின பிராட்டி ஏற்கனவே அவன் பண்ண வேண்டிய புருஷகார கிருத்தியம் நமக்கு சிபாரிசு பண்ண வேண்டியது பண்ணிட்டான், நீதான் தர வேண்டும், இனிமேல் பலப்பிரதானம் தான் நமக்கு பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பேரை கொடுத்தது முன்னாலே செய்யப்பட வேண்டும். நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டாலும் வேற கதி கிடையாது நமக்கு.
அப்படின்னு சொல்லி உந்தன்னை சிறுவேர் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த பாசனத்தின் அர்த்தத்தை முடிக்கிறார்கள் இந்த இடத்துல. இந்த பாசன அனுசந்தானத்தோட இன்றைய அனுபவத்தை தலைப்பட்டுவோம். கடவுகள் பின் சொன்ன காலம் சேர்ந்தும் அறிவொன்னமில்லாத வாய்ப்புலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறையொன்னமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவே நமக்கு இங்கொழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவே அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவானிதாராய் பறை ஏலோரிப்பாவாய். சிவத்தை விட்டு சித்தாரியமோ நந்தனேதவே அந்த நந்தன சுந்தரியை புதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே மதிவீதிகராஜாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ருமுனிபாதாப்ய சேவினே அண்ணங்கராஜவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் தடை நல்ல இன்பம் தலைப்பே தென்னும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சத்மங்களானி சந்து. ஆண்டாள் திருவுடிகளே சரணம். நாளைக்கு கிரமா 7 மணிக்கு.